இன்று பைபிள் ஸ்டடியில் பார்க்கக்கூடிய முக்கியமான தலைப்பு பாகம் 3, கர்த்தருடைய பழிவாங்கும் நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க பார்த்துருங்க. இது பார்ட் 3 கர்த்தர் இஸ்ரேல் தேசத்தை எப்படி அவர் சீரமைக்கிறாரு, இல்லைன்னா அதை சீர்திருத்துறாரு அப்படின்ற ஒரு விஷயங்களை நம்ம பார்க்குறோம். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 எப்படி இஸ்ரேலை சுற்றி உள்ள தேசங்களை ஏன் கர்த்தர் அவர் நியாயம் தீர்க்கணும், நியாயம் விசாரிக்கணும் அப்படின்றத பார்ட் 1 பார்ட் 2 நம்ம பார்த்தோம். இப்போ பார்ட் 3 இதில் எல்லாமே ரகசியங்கள் அடங்கி இருக்கிற ஒரு பகுதி. இதை நீங்கள் முழுசாக பாருங்கள், நிறைய புதிய விஷயங்கள் இதில் இருக்கும். இந்த பார்ட் 3 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஐசாயா 1 5வது அதிகாரம் வரலும் நம்ம ட்ரை பண்ணி சீக்கிரமாக முடிச்சிடறோம். அதில் ஐசாயா 1 5 வரலும். அந்த ஐசாயா அதிகாரத்தை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஐசாயா 1 5 அது ஒரு விதமாக இருக்குது. ஐசாயா 6 பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமாக இருக்குது. ஐசாயா 6 பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஐசாயா அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி, அதாவது கர்த்தர் உங்களை ரட்சிப்பார் அப்படின்னு அர்த்தம். ஐசாயா என்ன? கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். அந்த ஐசாயா 6வது அதிகாரத்தில் ஐசாயா என்கின்ற அந்த தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணுறாருன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சாயலையும் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையையும் அவர் என்ன பண்ணுவார்னா பார்த்து அந்த ஐசாயா 6 எழுதுவார். ஸோ அப்போது அவருடைய நாவுகள் தொடப்படும் இதெல்லாம். ஸோ ஐசாயா 6 அப்படின்றத அப்படியே யோவான் 12வது அதிகாரம் இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்கா, அந்த ஐசாயா இயேசு கிறிஸ்துவை கண்டதை இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் ஐசாயா என்னை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு சாட்சியாக கொடுப்பார். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஐசாயா 6வது அதிகாரம் அது வேற ஒரு தரிசனத்துக்கு போகுது. ஐசாயா 1 5 இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கடைசி நாட்களில் ஏற்பட போகிற அந்த விஷயங்களை குறித்து ஐசாயா எழுதியிருக்கிறார். கடைசி நாட்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அதாவது இயேசு கிறிஸ்து வந்த பிறகு, அதாவது முதலாம் வருகைக்கும் இரண்டாம் வருகையினுடைய அந்த காலகட்டத்தில் நடுவில் இருக்கு பாருங்க. முதலாம் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் நடுவில் இருக்கிற அந்த காலகட்டத்துக்கு பேர் கடைசி நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, மொத்தம் 6 நாட்கள் அப்படின்னு வச்சுங்க. அதாவது ஒரு நாள் 1000 வருஷம், 6 நாள் 6000 வருஷம் அப்படின்னு வச்சுங்க. ஸோ ஏன் அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து இல்லைன்னா பேதுரு இல்லைன்னா சங்கீதம் அதெல்லாம் நீங்கள் வாசி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு நாள் 1000 வருஷம், 1000 நாள் ஒரு வருடமாக கர்த்தருக்கு இருக்கான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 6 நாட்கள். ஸோ இந்த கடைசி நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை தான் குறிக்குது. அதாவது 4, அதாவது இயேசு கிறிஸ்து வந்த பிறகு 4000 வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் வந்தார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 4, 5, 6 இந்த கடைசியில் நடக்கிற இந்த காரியங்கள் தான் கடைசி நாட்கள். சரிங்களா? இந்த ஆரம்பத்தில் நடந்தது பாருங்கள், இதெல்லாம் கடைசி நாட்கள், இதெல்லாம் ஆரம்ப நாட்கள். இதெல்லாம் 1, 2 இதெல்லாம் நோவா காலத்தில் மோசே காலத்தில் நடந்ததெல்லாம் ஆரம்ப நாட்களில் நடந்தது. ஸோ கடைசி அப்படின்னா நடந்ததுன்னா அந்த 6னுடைய இந்த பகுதி. ஸோ 6 அப்படின்னு என்ன அர்த்தனாக்கா, 6000 வருஷத்தினுடைய இந்த பகுதி என்ன அர்த்தனாக்கா, 4000 வருடத்துக்கு மேலே 5000, 6000 வருஷத்துக்குள்ளே நடக்கிற காரியங்கள் தான் கடைசி. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஐசாயா என்ன பண்ணுறாருன்னா கடைசியில் கொண்டு நிட்டுறாரு. அந்த கடைசி நாட்கள்லையும் கடைசியில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து ஐசாயா, இப்பொழுது நடக்க போகிற காரியங்களை குறித்து ஐசாயா 1 5 வரலும் எழுதியிருக்கிறாங்க. பாருங்கள், இது நம்ப முடியல. அது நிறைய பேருக்கு இது பார்க்கும்போது என்னங்க, ஐசாயா பழைய ஏற்பாட்டில் இப்போ நடக்கக்கூடிய காரியத்தை ஐசாயா எழுதியிருக்கிறாரு அப்படின்னாக்கா, தொலை தூரத்தில் அந்த நாட்களில், அதாவது இப்போ 2020 இல்லை 2025, 26, 27, 28 இல்லை 2030 இது போல் வருடங்களில் நடக்க போகிற சம்பவங்களை பார்த்துட்டு ஐசாயா என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த நாட்களில் அவர் எழுதியிருக்கிறார். புரிஞ்சுங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வேதத்திலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதிகபட்சமாக புதிய ஏற்பாட்டில் வசனங்களை பயன்படுத்தி, பழைய ஏற்பாடு வசனங்களை பயன்படுத்தி புதிய ஏற்பாட்டில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு புஸ்தகம் தான் பார்த்தீங்கன்னா சங்கீத புஸ்தகம் தான். கர்த்தர் நிறைய வசனங்களை என்ன பண்ணியிருக்காருன்னா புதிய ஏற்பாட்டில் படுத்தியிருக்காராம். அதுக்கு அடுத்து 2வது புஸ்தகம், முக்கியமான புஸ்தகம் எதுன்னா ஐசாயா. இந்த ஐசாயா புஸ்தகத்திலேருந்து நிறைய தீர்க்க தரிசனங்களை எடுத்து புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வெளிப்படுத்தின விசேஷம், உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனம் மத்தேயு 27, மார்க் 13, லூக்கா. ஸோ இதெல்லாம் நீங்கள் 21 இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கடைசி நாட்களுக்குரிய விஷயங்கள் எல்லாம் ஐசாயாவிலேருந்து எழுதியிருக்காராம். ஐசாவை குறித்து சாட்சி கொடுத்துருக்காராம். ஸோ அதனால் இந்த ஐசாயா தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் ஐசாயா, ஜெரமாயா, எசேக்கியேல் இதெல்லாம் ஒரு முக்கியமான புஸ்தகம். இதில் ஐசாயா அதிகபட்சமான தீர்க்க தரிசன வசனங்களை புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்துவும் பர்சனலாக
அவர் வந்து நிறைய பயன்படுத்தியிருக்காராம். ஸோ ஐசாயா 1க்கு போவோம். நம்ம ஐசாயா 1ல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் படிங்க. முதல்ல நீங்கள் ஐசாயா 1, 2, 3, 4, 5 இதெல்லாம் படிங்க. ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது, ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்தில் வேகமாக நீங்கள் அந்த 5 புத்தகங்கள் நீங்கள் படிச்சிடலாம். இந்த ஐசாயா 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதனுடைய தலைப்பை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் என் ஜனங்க எனக்கு விரோதமாக வராங்க, ஏன் என்னுடைய ஜனங்க வந்து என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. அதாவது இதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதனுடைய தமிழ் வார்த்தை சக வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் என்னுடைய ஜனங்க எதிர்த்து வராங்க, எனக்கு எதிர்த்து ஏன்ப்பா வராங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னுடைய ஜனம், நான் என்னுடைய தேசத்தில் ஜனங்களை நான் வச்சேன், யூத ஜனங்களை நான் வச்சேன். அந்த ஜனங்க எனக்கு ஏன் எதிர்த்து வரணும்? என் மூலமாக தானே ரட்சிப்பு, என் மூலமாக தானே பிதாவின் இடத்துல போய் சேர முடியும். அந்த யூத ஜனங்க என்னையே எதிர்த்து வரணும். ஏன் இந்த மாதிரி ஜனங்க எதிர்த்து நிற்கிறாங்க, எதிர்த்து பேசுகிறாங்க? இயேசு அப்படின்னா காதை முடிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து அப்படின்னா ஏற்றுக்கிறது இல்லை, மெஸ்ஸியா ஏற்றுக்கொள்றதில்லை. அதே நேரத்தில் வந்து சிலுவையில் மரித்தார், உங்களுடைய பாவத்துக்காக மரித்தார், நம்புறதில்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரேல் தேசத்தில் போனால் அவ்வளோ போராடி கெஞ்சி கஷ்டப்பட்டு காலில் வந்து அவங்ககிட்ட கெஞ்சி பேசினா கூட அவன் இயேசு கிறிஸ்துவனே நான் அந்த தூரம் போயிடுறான். அவன் இயேசு கிறிஸ்து இல்லை, நாங்கள் எங்கள் ஊரில் பிறந்திருக்கலாம், பெத்லஹேமில் பிறந்திருக்கலாம், ஜெருசலேம்லலாம் இறந்துருக்கலாம், ஆனால் அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்துனுடைய சட்டத்திட்டங்களுக்கு இப்போது தற்போதைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்படியே எதிர்த்து வராங்களாம், அப்படியே எதிர்த்து. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பழைய ஏற்பாடு சட்டத்திட்டங்களை இப்போது சில வசனங்களை அவங்க கை கொள்ளுறாங்க. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐசாயா 1ல் வந்து சில முக்கியமான அம்சங்களை மட்டும் நம்ம பார்ப்போம். ஐசாயா 1ல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கர்த்தர் வந்து எதை நோக்கி பார்க்குறார்? யூத ஜனங்களையோ அல்லது நம்மையோ கர்த்தர் வந்து எந்த விஷயத்தை நோக்கி பார்க்குறாரு அப்படின்னாக்கா, கர்த்தர் வந்து நீங்கள் என்ன துணி போட்டிருக்கீங்க, என்ன வண்டி வச்சுருக்கீங்க, அதெல்லாம் பார்க்கல. கர்த்தர் வந்து எதில் ரொம்ப ஊக்கமாக ஆர்வமாக இருக்கிறார் அப்படின்னா, உன்னுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவி, எப்படிப்பட்ட யோசனை, உன்னுடைய யோசனை எப்படிப்பட்டது, உன்னுடைய இருதயம் இல்லைன்னா உன்னுடைய அந்த மனசு எப்படிப்பட்ட மனசு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெளியே ஒன்று பேசுவாங்க, உள்ளே ஒன்று இருக்கும், புரிஞ்சுங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக இருக்காது. அதனால தான் வந்து இப்போ புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறார் கர்த்தர் பாருங்கள், இயேசு கிறிஸ்து அந்த சிறு பிள்ளைகளை போல இருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ கர்த்தர் வந்து என்னத்தை பார்க்குறாருன்னா, உன்னுடைய டிகிரி, உன்னுடைய குவாலிஃபிகேஷன், நீ நீட் எக்ஸாம் எழுதினியா, பாஸ் பண்ணியா, எவ்வளோ மார்க் வாங்கின, இதெல்லாம் கூட பார்க்குறது கிடையாது. ஸோ கர்த்தர் என்னத்தை பார்க்குறாரு அப்படின்னா, உன்னுடைய இருதயம், ஆவியில் எவ்வளோ ஏழ்மையாக இருக்கிற, ஏழ்மையான ஒரு இருதயத்தை பார்க்குறாரு, ஆவியை பார்க்குறாரு. உன்னுடைய யோசனை எப்படி இருக்குது, உன்னுடைய மனசு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறாருன்னா, இது வந்து 5வது வசனம், ஐசாயா 1 5வது வசனத்தில் கர்த்தர் இதை நோக்கி பார்க்குறாராம். ஸோ ஆனால் அந்த யூத ஜனங்களை பார்த்தீங்க அப்படின்னா தலையிலேருந்து கால் வரலும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாகவே இல்லையா, தலையிலேருந்து கால் வரலும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இல்லையா. அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா, கண்ணு சரியில்லை, இருதயம் சரியில்லை, கைகள் சரியில்லை, மனசு சரியில்லை, நடந்து போகிற பாதை சரியில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா அதனுடைய தலையிலேருந்து கால் பாதம் வரல பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆரோக்கியமாகவே இல்லையேப்பா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இது வந்து வசனம் 6. வசனம் 7ல் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ அவர் சொல்கிறார், இதனால் ஜனங்க வந்து ஆவிக்குரிய விஷயத்தில் ஆரோக்கியமாக இல்லாதனால இந்த பட்டணமும், அதாவது இந்த தேசமும், அங்கே அந்த இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற பல பட்டணங்கள், எல்லா பட்டணங்களும் என்ன ஆகுனாக்கா அழிந்து எரிந்து போகும் அப்படின்றாங்க. ஏன்னா ஜனங்க, அங்கே இருக்கிற ஜனங்க சரியில்லாமல் இருக்கிறாங்களே, அவங்களுடைய யோசனை சரியில்லையே, அவங்களுடைய சிந்தை, அவங்களுடைய செயல், அவங்களுடைய வாய், அவங்களுடைய கண்கள், அவங்களுடைய கைகள், இருதயத்தில் பரிசுத்தம், கண்களில் ஸோ எதுவுமே இல்லாதனால அந்த தேசம், அந்த பட்டணங்கள், இஸ்ரேல் தேசத்தில் உள்ள பட்டணங்கள் எல்லாம் அழிந்து நெருப்பில் தீப்பற்றி எல்லாம் எரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லி 7வது வசனத்தில் அப்படி எழுதியிருக்காங்க. ஸோ ஐசா என்ன பண்ணுறாருன்னா அதை பார்க்குறாரா. ஸோ ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இது போல அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஐசாயா 1ல் பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு. அந்த தரிசனம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை வந்து அவர் பார்க்கக்கூடியதாகவும் கேட்கக்கூடியதாகவும் எழுத்து வடிவத்திலையும் பார்க்குறாரு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் டிவியில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னா ஒரு அப்படியே கீழே அப்படியே எழுத்துக்கள் போயிட்டே இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தை அப்படியே ஒரு வீடியோவில் காட்டுவாங்க, அதை ஒருத்தர் பேசுவாங்க, எழுத்து வடிவத்திலும் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த 3 வடிவத்தில் அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடச்சிதான். ஸோ அதனால் அதாவது ஐசாயா 1 ஆரம்பம், ஐசாயா 2 ஆரம்பம், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எப்படி ஐசாயா கர்த்தர் இடத்துலேருந்து இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டார் அப்படின்றத பார்க்கும்போதோ எழுத்து வடிவத்தில் அப்படியே போதும். அந்த சம்பவம் அப்படியே அந்த நாட்களில் எதிர்காலத்தில் எப்படி நடக்குதோ அதை அப்படியே பார்க்குறாரு. அதுக்கப்புறமா அந்த அந்த சத்தமும் அவருக்கு கேட்குதான், இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆடியோ,
வீடியோ, அதுக்கப்புறமா கீழே அப்படியே டைப். இதனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் சபையில் வந்து மீடியா ஊழியத்தை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலை, புரிஞ்சுங்களா? மீடியா ஊழியம், ஆடியோ ஊழியம் ரொம்ப ரொம்ப நிறைய காசு செலவு பண்ணணும், நிறைய சேட்டலைட் மேலே நிறைய காசுங்களை போடணும். நான் இதை பற்றி நான் சொல்லலை. இங்கே இது வந்து யூடியூப்பில் இந்த சேனல்லாம் இந்த ப்ரோக்ராம் வரனால இதில் வந்து எந்த காசும் இல்லை, எந்த காசும் உங்கள் கிட்டத்தில் நாங்கள் கேட்கவும் இல்லை, எந்த காசையும் வந்து நான் எப்பயுமே கேட்க மாட்டேன். கேட்டாலும் கொடுத்துறாதீங்க எனக்கு, நான் காசு இல்லாமலே கூட போனாலும் பரவாயில்ல. ஆனால் இது வந்து இலவசமாக இந்த வசனங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும், இலவசமாக நீங்கள் பெற்றுக்கொள்கிறனால இன்னொருத்தருக்கு இலவசமாக கொடுங்க. தயவுசெய்து மீடியா மேலே நிறைய காசுகளை போடாதீங்க. இது வந்து தரிசனத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தர் வந்து ஐசாயை கொடுக்குறனால அப்படி பார்க்குறாரு. ஸோ அதனால் வந்து ஒரு மீடியா பற்றி பேசுகிறாருன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வசனம் 9 பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதனுடைய விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா ஐசாயா 1:9 அதனுடைய விளைவு என்னென்னா, வெறும் சில ஜனங்க தான், ரெம்னன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே ஆங்கிலத்தில். ஒரு சிறு குழு மட்டும், சில ஜனங்க மட்டும்தான், யூத ஜனங்க மட்டும்தான் உயிரோடு தங்குறாங்களாம். மற்றவங்க எல்லாம் நிறைய பேர் அழிந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து ஐசாயா பார்க்குறாராம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு எண்ணத்தோட ஜனங்க, இப்படி இருந்தவங்க தலையிலிருந்து கால் வரலும் அவங்களுடைய இருதயமும் அவங்களுடைய உள் யோசனையும் அவங்களுடைய அந்த செயல்பாடுகளோ சரியில்லாதனால அந்த தேசத்தையும் பட்டணங்களையும் அழித்து நிர்மூலமாக்கப்பட்டு அதன் விளைவாக சில யூத ஜனங்க மட்டும்தான் அந்த இஸ்ரேல் தேசத்தில், அதாவது ஜெருசலேமில் குறிப்பாக தங்குறாங்களாம். 11வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த சில ஜனங்கள்லாம் தங்கியிருந்தாங்க பாருங்கள். அந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கர்த்தருக்காக கொண்டு போய் நம்ம என்ன பண்ணோம், பலிகள் எல்லாம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி 11வது வசனத்தில், அதாவது எல்லா பலிகள்னு வச்சுங்க, அதாவது பலி, அந்த மிருகங்கள் எல்லாம் அடித்து அந்த ஸோ அவர் கர்த்தர் என்ன சொல்ல, இந்த பலிகள்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த பலிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டில் பலிகள் இருந்தது, ஆனால் எதிர்காலத்தில் அதாவது இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு பலிகள் எல்லாம் எடுத்துட்டார். ஸோ பழைய ஏற்பாட்டு சட்டத்திட்டங்கள், உணவு சம்பந்தமான சட்டத்திட்டங்கள், பலிகள் சம்பந்தமான சட்டத்திட்டங்கள், இந்த சட்டத்திட்டங்கள்லாம் வந்து என்ன பண்ணாருனாக்கா இன்னும் அதிகபட்சமான சட்டத்திட்டங்கள் எல்லாம் வந்து சிலுவையில் அறைந்தனால அவர் வந்து பலிகளை நோக்கி பார்க்கலையா, நீ எவ்வளோ கொடுக்குற, நீ எவ்வளவு மிருகங்களை கொண்டு வந்து நீ அந்த ரத்தத்தை சிந்தி உன்னுடைய பாவத்தை எப்படி நீ கழுவிக்கிற அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் வந்து ஒரு மிருகம் வந்து அது ரத்தம் சிந்ததுனால அந்த பாவம் மன்னிக்கப்படுறதில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் வந்து அந்த காரியத்தை அவர் புதிய ஏற்பாட்டில் செய்தனால இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தமே, இயேசு கிறிஸ்துனுடைய மரணமும், அல்லது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் பாருங்கள், அந்த பலி தான் வந்து நீங்கள் கர்த்தரிடத்தில் வந்து நீங்கள் அறிக்கை இடுறீங்க பாருங்கள், அதுதான் வந்து சுத்தம் பண்ணுமா, அறிக்கை சுத்தம் பண்ணும் அப்படின்றதான். பலிகள் சுத்தம் பண்ணுவது இல்லை, எனக்கு அந்த பலி மேலே இஷ்டம் இல்லை, மிருகங்களெல்லாம் கொண்டு வந்து பலியிடாதீங்க, எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு 11வது வசனத்தில் தெளிவாக பேசுகிறாராம் 1வது அதிகாரம். அடுத்து நம்ம 1வது அதிகாரம் ஐசாயா 18வது வசனத்துக்கு போகிறோம். அந்த 18வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பலியெல்லாம் பண்ணுற ஆனாலும் இன்னும் அப்படியே இருக்கிற நீ, எந்த மாற்றமும் இல்லை, எந்த பாவத்திலையும் உன்னுடைய நடவடிக்கையிலையும் உன்னுடைய செயல்களிலும் உன்னுடைய வேலையிலும் நேர்மையிலையும் அப்படியே என்ன பண்ணுற, மாறுபாட்டாக இருக்கிற நீ. நேர்மைன்னு சொல்கிறான்னா மாறுபாட்டான ஒரு வாழ்க்கை வாழ்கிற. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பாவம் வந்து அப்படியே சிவப்பாக இருக்குதான் அப்படியே. ஸோ ஆவிக்குரிய ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவனுடைய சரீரம் பார்த்தீங்கன்னா சிவப்பாக இருக்கணும். சிவப்பான ஒரு பாவத்தில் இருக்கிறப்ப அவன் ஆவி உன்னுடைய இருதயம் எல்லாம் பார்த்து உள்ள அப்படியே சிவப்பாக இருக்குது. ஸோ சிவப்பான ஒரு பாவம் இருக்கிறனால நான் அந்த சிவப்பான அந்த பாவத்தை சுத்திகரித்து வெண்மையாக, பனி போல வெண்மையாக, அதாவது எந்த ஒரு ஸ்பாட்டும் இல்லாமல், எந்த ஒரு அழுக்கும், எந்த ஒரு கரையும் இல்லாமல் உன்னை வந்து சுத்திகரித்து உன்னை நான் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா 18ல் ஒரு விஷயம், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. ஸோ 18வது வசனத்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, உன்னுடைய பாவத்தை நான் சுத்திகரிக்கிறேன், என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி. அப்படியே 23வது வசனத்துக்கு போனீங்க, 1வது அதிகாரம் 23வது போனீங்க அப்படின்னாக்க, அந்த இஸ்ரேல் ஆண்டு கொண்டிருக்கிற லீடர்ஸ், பெரிய பெரிய லீடர்ஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ், மினிஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக அவங்க எல்லாரும் வந்து இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாகவே பேசுகிறாங்களாம். ஒருத்தர் கூட கர்த்தருக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துக்கு, அதாவது ஃபார் கிரைஸ்ட், அதாவது கர்த்தருக்கு சம்மந்தப்பட்டு கர்த்தரோடு சார்ந்து பேசுவதே இல்லையா. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா அமெரிக்க தேசம், இவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி. யார் நண்பர், யார்? அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னாலும் அவங்க இயேசு கிறிஸ்துவ எங்கேயாவது பெரிய பெரிய இடங்களில் சாட்சியாக சொல்கிறாங்களா? இல்லை. அமெரிக்காவில் என்ன சொல்கிறாங்க, குழந்தைய பலியிடணுமா, பலியிட்டுக்கோ, அபார்ஷன் பண்ணுமா,
பண்ணிக்கோ, உன்னுடைய சரீரம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உனக்கு 2வது கல்யாணமாக பண்ணிக்கோ, உன் சரீரம் உன் இஷ்டம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உனக்கு நான் ஃப்ரீடம் கொடுக்குறேன், ஏன்னா உனக்கு 18 வயசுக்கு மேலே இருக்குது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சட்டத்திட்டத்துக்கும் கர்த்தருடைய காரியத்துக்கும் விரோதமாக பேசி 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 ஓட்டுகளையும் எலெக்ஷனில் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டில் தான் அந்த பெரிய பெரிய லீடர்ஸ் இருக்கிறாங்களே ஒழிய, ஆனால் கர்த்தருடைய சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்த தேசம் அமெரிக்கா, இல்லை கர்த்தருக்கு பயந்த தேசம் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி அந்த கர்த்தருடைய சட்டத்திட்டங்களை நம்ம அமலுக்கு கொண்டு வரணும். கரன்சியில் மட்டும் அடிக்கிறது இல்லை, நான் கர்த்தர் மேலே பயமாக இருக்கிறேன், பயத்தோடு இருக்கிறேன், கர்த்தரை நான் நம்புகிறேன் அப்படின்னு அந்த கரன்சி மேலே அடிக்கிறது இல்லை, அந்த சட்டத்திட்டங்களை கை கொண்டு அதை அமலுக்கு கொண்டு வராங்க பாருங்கள். அந்த லீடர்ஸ் வந்து ஒரு வார்த்தை கூட எங்கேயா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளோ நியூஸ்லாம் பார்க்குறீங்க, திடீர்னு எங்கேயா பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இது போல் புதிய ஏற்பாட்டில் ஒரு சட்டத்திட்டம்ப்பா இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக எங்கேயாவது இல்லை. எலெக்ஷனில் வின் பண்ணணும், இப்படி பேசணும், இப்படி தந்திரமாக இருக்கணும், இப்படி நடிக்கணும், அப்படி பண்ணால் தான் ஜனங்க நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதனால் வந்து ஜனங்களை சம்பாதிக்கிறதுக்கு தான் என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க, புரிஞ்சுங்களா? என்னென்னமோ பண்ணிக்கின்னு இந்த இதில் பண்ணுறாங்க பாருங்கள், எவ்வளோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பாடுபடுறாங்க பாருங்கள். அதே போல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஓட்டுகள் வேணும், நிறைய கண்ணா பின்னாடி என்ன ஜனங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீடர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என் பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல, அந்த ஜனங்களுக்கு தகுந்தாப்புல, அந்த ஜனத்தினுடைய பாவத்துக்கு தகுந்தாப்புல. ஆனால் இது எல்லாமே கர்த்தருக்கு விரோதமாக வரனால they are ரிபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் அப்படி எழுதியிருக்கிறாங்க. அப்படின்னு நான் நடத்தினா கர்த்தருக்கு அப்படியே விரோதமாக வராங்களா, விரோதிகள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி 27வது வசனத்துக்கு போனீங்க, 1வது அதிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, ஆனாலும் கர்த்தர் நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர், என்னதான் பிள்ளைங்க என்னதான் இந்த மாதிரி பண்ணாலும் நான் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன், அந்த ஜெருசலேமை முழுசாக, அதாவது இஸ்ரேல் தேசத்தை நான் முழுசாக மறுபடியும் நான் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவேன், அவங்கள மறுபடியும் நான் காப்பாற்றுவேன், மறுபடியும் அவங்கள நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி. நீ என்னதான் எழுத்து வந்து என்னதான் பண்ணாலும் அதான் சொல்கிறாங்க பாருங்கள், வீட்டில் பிள்ளைங்க தகப்பனை எழுத்து வராங்க, பிள்ளைகள் தகப்பனை பற்றி ஒரு மாதிரி வார்த்தையில் கெட்ட வார்த்தையில் பேசலாம் பின்னாடி, ஆனாலும் அந்த தகப்பன் என்ன பண்ணுறாப்புல, நான் என் பிள்ளை, என் ரத்தம், என் பையன், என் பொண்ணு அப்படின்னு சொல்லி ஆதரிக்கலையா? அதே போல் கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, என்னுடைய மக்கள், என்னுடைய யூத மக்கள், என்னுடைய தேசத்தில் நான் வச்சுருக்கிறேன், ஆனால் என்னுடைய முன்னோர்களுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன், வாக்கு கொடுத்துருக்கேன், நான் அக்ரிமெண்ட், முன்னோர் ஆபிரஹாமோடவும் ஈசாக்கோடவும் யாக்கோபோடவும் மோசேவோடவும் நான் வந்து இது போல் முன்னால் நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், நான் எப்பயுமே நான் மறக்கலை, ஆனாலும் என்னுடைய ஜனங்களை நான் மறுபடியும் நான் இந்த பக்கம் கொண்டு வருவேன், இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன், அதாவது ரட்சித்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா he will save the entire Jerusalem, முழு ஜெருசலேமையும் முழு இஸ்ரேல் என்ன பண்ணுவாராம் கர்த்தர் வந்து. இங்கே சேவிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா, இது அதாவது ஆபத்திலிருந்து பாவத்திலிருந்து இந்த பக்கம் கொண்டு வருது, கர்த்தருடைய சேட்டைக்குள் கொண்டு வருது, ஸோ கர்த்தருக்கு கீழ் கொண்டு வருது, அதான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி இஸ்ரேல் வந்து அவர் ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி 27வது வசனத்தில் அப்படி வருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மொதல் அதிகாரம் கிட்டத்தட்ட புரிஞ்சிருச்சு. ஸோ மொதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஐசாயனுடைய பேர்டன்னா அவரது மனசில் என்ன ஒரு பாரம் இருக்குது பாருங்கள், கர்த்தருக்கு என்ன பாரம் இருக்குது பாருங்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஜனங்க தலையிலேருந்து கால் வரலாம், ரொம்ப அநியாயமாக இருக்கிறீங்களேடா நீங்கள், டேய் எப்படா திருந்துவீங்க அப்படின்ற மாதிரி. ஆனாலும் நான் என்ன பண்ணுறேன், உங்களை நான் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரேன், உங்களை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி. ஸோ எப்படிப்பட்ட கர்த்தர் பாருங்கள், நீ பாவத்தில் இருந்தாலும் சரி, செவப்பாக இருந்தாலும் சரி, உன்னை வெள்ளையாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. மேக்கப் பண்ணல, பட் இதை வந்து பாவத்தை அவர் எடுக்கிறார். சரி, இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அடுத்து நம்ம ஒரு பெரிய விஷயத்துக்கு வரோம். 2வது அதிகாரத்தில், இந்த 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ஒரு பயங்கரமான ஒரு தீர்க்க தரிசனம். இது சரியான வசனம். இது அவங்களுக்கு எத்தனை பேர் கண்ணு தெரியுதோ நான் தெரில. யூத ஜனங்களே, இது 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு, அதாவது இஸ்ரேல் தேசத்தில் நிறைய மலைகள் இருந்தாலும் சரி, ஆனால் ஜெருசலேமில் முக்கியமான 2 மலைகள், ரொம்ப ஃபேமஸான 2 மலைகள் ஞாபகம் வச்சுங்க. ஒரு மலை பேர் மவுண்ட் மொரியா, இல்லைனா மவுண்ட் ஜியான் அப்படின்னு சொல்லி பேர். மவுண்ட் ஜியான் இல்லைனா மவுண்ட் மொரியா ஜெருசலேமில் இருக்குது. 2வது ஒரு மலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒலிவ மலை, த மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ். ஸோ அந்த ஒலிவ மலையிலிருந்து தான் கர்த்தர் வந்து மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார், திரும்ப உயிரோடு அதே மாதிரி திரும்ப கீழே இறங்கி வருவார் அப்படின்னு சொல்லி அந்த ஒலிவ மலைக்கு அதே இடத்துல. ஸோ தூதர்கள் வந்து சொல்கிறாங்க பாருங்கள், எல்லாம் அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கீங்க, திரும்ப இதே இடத்துக்கு அவர்களுடைய கால் பாதம் படியும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த 2 மலைகளில் நம்ம முதலாவது முக்கியமான மலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொரியா, இல்லைனா ஜியான் மலை, அப்படி இல்லைன்னா இப்போ இருக்கிற டெம்பிள் மவுண்ட், அந்த மலையில் ஒரு அங்கே ஒரு டெம்பிள் வரும் அப்படின்னு சொல்லி. புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2வது அதிகாரத்தில் அந்நாட்களில், அந்த நாட்களில் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டெம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பிள் எதுவும் இல்லை, யூத ஜனங்க வழிபடுவதற்கு எதுவும் இல்லையா, மலை இருக்குது, ஆனால் யூத ஜனங்க வழிபடுவதற்கு ஒரு டெம்பிள் ஆஃப் த லார்ட்,
அதாவது கர்த்தருடைய ஒரு கோவில் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி, ஒரு அவங்களுக்கெல்லாம் சேர்றதுக்கு ஒரு ஆலயம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ ஆனால் அந்த ஆலயம் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஐசாயா 2 இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆலயம் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற மாதிரி ஐசாயா பார்த்து எழுதுறாரு. ஸோ முதலாவது ஆலயம், 2வது ஆலயம் இதெல்லாம் எல்லாம் சுக்குநூறாக எல்லாம் உடஞ்சி போனாலும் 3வது ஒரு ஆலயத்தை அவங்க கட்டுவாங்க அப்படின்றத ஐசாயா தொலை தூரத்தில் பார்த்து தீர்க்க தரிசனம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆலயம் ஒன்று எழும்போம் அப்படின்றது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது ஐசாயா 2 இருக்குது. ஸோ இந்த ஆலயத்துக்கு, அந்த ஆலயம்லாம் வந்த பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா பல பக்கத்து தேசத்துலேருந்து இப்போ தொலை தூரத்துலேருந்து எல்லோரும் டூர் போவாங்களாம். டூர்னால் என்ன அர்த்தம்னாக்கா ஹோலி லேண்ட் ட்ரிப் போகலாம் வாங்க, அங்கே என்ன சொல்கிறாங்க பார்ப்போம், அங்கே அந்த சபையில் வந்து அந்த அந்த ஆலயத்தில் வந்து என்னென்ன கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம், வாங்க திருந்தலாம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம போயிட்டு அங்கே போய் வர்ஷிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல தூரத்துலேருந்து எல்லோரும் எல்லாம் ட்ராவல் பண்ணி போவாங்களாம். அது என்ன சொல்லுவாங்க, நம்ம இந்த நாட்களில் ஹோலிலாம் ட்ரிப் பண்ணுவாங்க பாருங்கள், எல்லாம் ட்ரிப்புக்கு போயிட்டு எல்லாம் வராங்க, புரிஞ்சுங்களா. ஆனால் கர்த்தர் வந்து இருதயத்தை பார்க்குறாரு, புரிஞ்சுங்களா. அது ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து 2வது அதிகாரத்தில் இப்படி இருக்கு. அப்படியே சொல்லி 3வது அதிகாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த 2வது அதிகாரத்தில் அடுத்த சில வசனங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா 7, 8 இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த டெம்பிள் அந்த மலைக்கு மேலே இருந்தது, பிரசித்தி பெற்ற ஒரு மலை, அதாவது ஜியான் மலை இல்லைனா மொரியா மலை, அல்லது ஆபிரகாம் அதெல்லாம் வந்து அவரில் முன்னாடி அதாவது ஐசக்கை வந்து பலியிடுறதுக்கு கொண்டு போனார். ஸோ அதெல்லாம் அந்த பழைய கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த லேண்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாக சில்வர் அண்ட் கோல்டு இருந்து தான் அப்படின்னு சொல்லி 7வது வசனத்தில் எழுதியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபுல்லாக சில்வர் அண்ட் கோல்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா எல்லாமே வீடு வாசல் அதுக்கு தேவை ஹோட்டல் என்னென்ன வேணுமோ எல்லாமே, அதாவது என்னன்னாக்கா ஒரு பெரிய மெகா சிட்டி அப்படின்னு அர்த்தமா. அந்த இடத்த அந்த லேண்டு ஃபுல்லாக என்ன இருந்துதான், பொண்ணு வெள்ளி இருந்துதான். பொண்ணு வெள்ளின்னு என்ன அர்த்தம்னாக்கா எல்லாமே இருந்துச்சு. அந்த ஊரில் எதுவுமே இல்லைன்னு சொல்லியே பஞ்சம் இல்லையா, எல்லாமே இருந்துதான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் இஸ் ஃபுல் ஆஃப் சில்வர் அண்ட் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு 7வது வசனத்தில் எழுதுறாங்க. 8வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல் ஐடில்ஸ் இருந்து தான். ஃபுல் ஐடில்ஸ்னால் என்ன அர்த்தம்னாக்கா எங்கே பார்த்தாலும் சிலை அப்படி இல்லை. ஐடில்ஸ்னால் என்ன அர்த்தம்னாக்கா எல்லாம் கையிலே பண்ணதான், அது இல்லாமல் இருக்க முடியாதான். இப்போ கையிலே பண்ணது ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். உதாரணத்துக்கு மொபைல், உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர்ஸ், உதாரணத்துக்கு ஒரு காரு, உதாரணத்துக்கு ஒரு வண்டி அப்படிலாம் இருந்தது தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐசாயா வந்து என்ன சொல்கிறாருன்னா நிறைய குதிரைகள் இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறைய குதிரைகள்லாம் என்னது, 2 வீலர்ஸ் இல்லைனா கார். ஸோ அந்த நாட்களில் குதிரை இருந்தால் தான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்றோம் இல்லைங்களா, சேரியட்டில். இப்போ வந்து என்னென்னா சேரியட் இல்லைனா குதிரைகள் இல்லைனா வந்து வாகனங்கள் இல்லைனா சேரியட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் என்னத்தை குறிக்குதுனாக்கா 2 வீலர் 4 வீலர் அந்த மாதிரி நிறைய எங்கே பார்த்தாலும் காருங்களாம், எங்கே பார்த்தாலும் 2 வீலருங்களாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கை வேலை, அது இல்லாமல் இல்லையா, அப்படியே நெருங்கி இருக்கிறாங்களா, அது இல்லாமல் இல்லை, புரிஞ்சுங்களா. இப்போ பாருங்கள், இப்போ ஃபேன் இல்லாமல் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இல்லாமல் ரொம்ப கஷ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வித்தியாசமாக இருந்தது, இது இல்லாமல் இல்லை. வண்டி அதாவது 2 வீலர் 4 வீலர் ரொம்ப முக்கியமாக. ஸோ கை வேலை இது ரொம்ப முக்கியமாக. வேலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் அந்த கை வேலையிலே இருப்பாங்களாம். பொண்ணும் பொருளும் சேர்க்கணும், வீடெல்லாம் நிரப்பணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் வரும்பொழுது நம்ம இது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோமே, இங்கே நம்ம உலக பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்ற அந்த நோக்கத்தில் இல்லையா. ஸோ அதனால் ஐசாயாக்கு வந்து இதெல்லாம் காட்டுறாங்க. எல்லாம் இருக்குது பாரு, பொண்ணு வெள்ளி என்னென்ன தேவை எல்லாமே இருக்குதான். ஸோ அதை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சோன்னா 2வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்க எப்படிப்பட்ட ஜனங்க அப்படின்றத கர்த்தர் வந்து ஐசாயா காட்டுறாராம். ஸோ வருத்தத்தோடு காட்டுறாரு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கர்வம், அகந்த உள்ள ஜனமா, ரொம்ப கர்வம். அப்படியே போனால் கூட அவங்கள நம்மளை ஒரு மாதிரி துச்சமாக பார்ப்பான் அப்படியே, புரிஞ்சுங்களா. ஸோ அதனால் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஆள் யூதர்னா, ரொம்ப ப்ரில்லியண்ட்டானவங்க, ரொம்ப ஞானத்துலேயும் சரி, கணக்குலேயும் சரி, அறிவிலையும் சரி, சயின்ஸ்லேயும் சரி, மெடிக்கல்லையும் சரி, எல்லாத்துலேயும் கண்டுபிடிப்புலையும் சரி அவங்க நம்பர் 1. ஆமாம், ஒத்துக்கிறோம். நம்மலாம் வந்து லாஸ்ட்டு தான். ஆனால் அந்த ஜனம் எப்படிப்பட்டோம், ரொம்ப கர்வம், அப்படியே நான் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கர்வம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையில் இருப்பாங்க, ரொம்ப அரகண்ட்டாக இருப்பாங்கன்னு பாருங்கள். தமிழில் ரொம்ப அரகண்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சார் ரொம்ப பெருமையில் இருப்பாங்க. ஸோ கர்வம் பெருமை இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருந்தான். ஸோ அந்த ஜனங்களுடைய குணத்தை பாரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ அதை காட்டுறாங்க. ஸோ அல்லது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இதில் என்ன கண்டுபிடிச்சோம், ஐசாயா என்ன சொல்கிறாரு, ஒரு டெம்பிள் வரும்பா, அந்த மலை மேலே ஒரு டெம்பிள் வரும், கர்த்தருடைய ஒரு ஆலயம் ஒன்று. 2வது என்ன பார்த்தோம், ஃபுல்லாக எல்லாமே ரொம்ப சில்வர் அண்ட் கோல்டு எல்லாமே இருக்குதான். ஐடியிலேருந்து அதுலேருந்து இதுலேருந்து உனக்கு என்ன வேணுமோ அந்த ஜெருசலேமில் கிடைக்குது உங்களுக்கு. அப்புறம் ஃபுல்லாக ஐடல்ஸ் எல்லாம் எங்கே பார்த்தாலும் அப்படியே வதன்னு கார் நிற்குதுன்னு வச்சுங்க. எங்கேயாவது நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்க, ஒரு 10வது மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார் பல நிற்கிது அப்படியே. ஏன்னா இவ்வளோ கார் நிற்கிதே, இவ்வளோ வண்டிங்க நிற்கிது, ஏன்னா ஜெருசலேம்.
ஏகப்பட்டது. அப்போ எங்கே பார்த்தாலும் கையில் செய்கிறது தான் எல்லாமே, எல்லாம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அது இது எல்லாம் கையிலே பண்ணுறது தான் எல்லாம். இதெல்லாம் வாகனங்கள் அது இதெல்லாம் இரும்பினால் பண்ணுறது, அது எல்லாமே A to Z பண்ணுறதுனால ஃபுல் ஆஃப் ஐடல்ஸ் அப்படின்ற மாதிரி. அது இல்லாமல் இல்லை. ஆனால் ஐடல் வர்ஷிப்னு நான் சொல்ல, ஐடல்ஸ் சரி. ஆனாலும் அதையும் அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அது கிட்டத்தட்ட வழிபடுற ஒரு ஸ்தானத்தில் அவங்க இருக்கிறாங்க. 11வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்க கர்வம் உள்ள ஜனங்க, பெருமை உள்ள ஜனங்களை அப்படின்றத காட்டுறாரு. இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 3வது அதிகாரத்துக்கு போகிறோம். இந்த ஐசாயா 3ல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவர் சொல்கிறார், கர்த்தர் பெருமை உள்ள ஜனங்க, பயங்கரமாக அகந்த உள்ள ஜனங்க, ஆனால் அவங்க லீடர்ஸ், அந்த இஸ்ரேலில் இருக்கிற லீடர்ஸ் எல்லாரையும் நான் எடுக்க போகிறேன் அப்படின்றாராம். அந்த லீடர்ஸ் எல்லாரையும் நான் எடுக்க போகிறேன். எப்படி எடுக்க போகிறாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அங்கே இருக்கிற லீடர்ஸ், பெரிய பெரிய தலைவர்கள், மினிஸ்டர்ஸில் அந்த பொலிட்டிக்கல் சைடில் இருக்கிறவங்க எல்லாம் எல்லாரையும் நான் எடுக்க போகிறேன். ஆனால் இங்கே ராஜாக்கள்னு சொல்லலை, லீடர்ஸ் அப்படின்னா நடந்தது. இதனுடைய அர்த்தம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற லீடர்ஸ். ஸோ நான் எல்லாரையும் நான் எடுக்க போகிறேன் அப்படின்றார். ஸோ இதுதான் ஐசாயா 3வது அதிகாரத்தில். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது என்ன ஆகுது அப்படின்னாக்கா தண்ணிக்கும் உணவுக்கும் பஞ்சம் ஏற்பட்டு போதும். தண்ணிக்கும் உணவுக்கும். உணவு அப்படின்னா நம்ம பொதுவாக ஃபுட் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் நல்ல டிரான்ஸ்லேஷன் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரெட். சாப்பிட்றதுக்கு பிரெட்டு இல்லை, குடிக்கிறதுக்கு. ஆனால் கடலில் தண்ணி இருந்தாலும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லையே, நல்ல தண்ணி இல்லையே அப்படின்னு சொல்லி. ஸோ குடிக்க தண்ணியும் சாப்பாடு அது என்னென்னா பஞ்சம் ஏற்பட்டு போகுது அப்படின்றாங்க. இது நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்க அப்படின்னாக்கா வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன், 2வது முத்திரை உடைக்க கண்டேன், யுத்தம். அதுக்கப்புறம் இந்த யுத்தம்லாம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் 3வது ஒரு முதிரை உடைக்கும் போது கருப்பு நிற ஒரு குதிரை பறப்பதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது யோவான் அந்த அந்த அப்போஸ்தலர் பார்க்குறாரு அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தில். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த கருப்பு நிற குதிரை அப்படி போனதை அப்படி பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா விலைவாசிலாம் ஜாஸ்தி, ஒரு பிரெட்டு வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப பஞ்சம் ஏற்பட்டு போதான். அதுதான் இந்த ஐசாயா 3:1. இந்த அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 6 எழுதுகிறாங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் இது ரொம்ப முக்கியம். அது ஸோ பஞ்சம் எங்கே எழுதியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா வெளிப்படுத்தின விசேஷம் 6ல் எங்கேப்பா இருக்குது, சம வசனம் எங்கே இருக்குனாக்கா டைரெக்டாக எங்கே வரணும், நீங்கள் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 3வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு வரணும். வாட்டர் அண்ட் பிரெட், இல்லைனா வாட்டர் அண்ட் ஃபுட். 3:2 பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கே இருக்கிற அந்த தேசத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஹீரோ, சோல்ஜர்ஸ், நல்ல பலசாலி, அதுக்கப்புறமா பொலிட்டிக்கல் லீடர்ஸு, அவங்கவுங்க ஏரியா லீடர், அவங்கவுங்க தலைவன், பெரிய ஆள், இவங்களை எல்லாரும் என்ன பண்ணுறாருன்னா எடுத்துடுறாங்க. கர்த்தர் எல்லாத்தையும் எடுத்துட்டு 4வது வசனத்தில் ஒரு சின்ன பசங்களை போடுறாங்க. சின்ன பசங்கன்னா அது விவரம் தெரியாத பசங்க, ஒரு 20 வயசு 25 வயசு விவரம் தெரியாத ஒரு பசங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக நல்ல ட்ரெஸ் எல்லாம் போடுறான்னு வச்சுங்க. அவங்கள பார்த்துட்டு அந்த விவரம் இல்லாத ஒரு பையன், மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பையனை தலைவர்களாக போடும்போது அந்த ஜனங்க சொல்கிறாங்களாம், அப்பா நீங்களாவது விதமாக துணி போடுறீங்க ஏதாவது. ஆனால் அந்த பையன் சொல்கிறானா, அப்பா என்னை போய் லீடர்னு என்னை ஃபாலோ பண்ணாதீங்க, எனக்கே கூழும் இல்லை கஞ்சி இல்லை போட்டுக்கிற துணி இல்லை, என்னை எதுக்குப்பா ஃபாலோ பண்ணுறீங்க, என்னை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்றாப்லையா. இது எங்கே எழுதியிருக்கு அப்படின்னாக்கா ஐசாயா 3:4 இம்மெச்சூர் பாய்ஸ், இல்லைன்னா இவங்கெல்லாம் வயதான ஒரு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் எடுத்துகிட்டு இது போல் ஒரு இம்மெச்சூர் பாய். சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஹீரோஸ், சோல்ஜர்ஸ், லீடர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், அப்புறமா லோக்கல் லீடர்ஸு இவங்களெல்லாம் ஏன் எடுக்கணும் அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களாம். இப்படி எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு இவங்கள இப்படி ஜனங்களெல்லாம் அந்த கட்டுக்கோப்பாக கொண்டு வர்றதுக்கு, ஜனங்களை மயக்கிறதுக்கு, ஜனங்க ஆமாம் ஆமான்னு சொல்கிறதுக்கு, பெரிய பெரிய கூட்டம்லாம் இவர்களுக்கு ஆமாம் சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விதமான மாய வித்தை என்னமோ பண்ணுறாங்களாம். அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் என்ன இப்போ இது கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கா, என்னப்பா எதோ மாய விதெல்லாம் பண்ணி மெஸ்மரைஸ் பண்ணி ஜனங்களை அப்படியே ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி இது ரொம்ப கோவம் ஆகிடுதான். கோவம் ஆகிட்டு இம்மெச்சூர் பாய்ஸ்னால் அவங்களுக்கு என்னன்னே தெரில, ஆட்சியும் தெரில, ஒன்றும் தெரியாமல் காலேஜ்லேருந்து வந்துருப்பாங்க போல. இது காலேஜ்லேருந்து அப்படியே என்னன்னே தெரில, அவங்களெல்லாம் லீடராக பண்ணுறதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரா அது போல் ஒரு தருணத்தை கொண்டு வராராம். ஸோ இதுதான் ஸோ இந்த 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஜெருசலேமில் இந்த ஜனங்க எப்படிப்பட்ட ஜனங்க, கர்த்தருக்கு எப்படிப்பட்ட ஒரு வருத்தத்தை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா கர்த்தர் அந்த வெஞ்சன்ஸ், பழி வாங்கணும், இல்லைனாக்கா அவங்க இப்போ நான் தட்டி கேட்கணும்,
எனக்கு அவங்க பண்ணுறதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் என்ன ஆகுதுனாக்கா அந்நாட்களில் வந்து இந்த ஜனங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த ஆண்கள் குறிப்பாக வந்து இந்த ஆண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் ரொம்ப டீட்டெயிலாக. ஸோ இந்த 3வது அதிகாரத்திலேருந்து 4வது அதிகாரத்துக்கு அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ஆண்கள் எப்படி இருப்பாங்க, பெண்கள் எப்படி இருப்பாங்க, ஆண்கள் எப்படிப்பட்ட பாவங்களுக்குள்ளே இருப்பாங்க, பெண்கள் எப்படிப்பட்ட ஒரு பாவத்துக்குள்ளே இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்களுக்குள்ளே அப்படி போகலாம். ஆண்களுக்குள்ளே ஏன்ப்பா போகணும் அப்படின்னாக்கா, அவர்கள் இப்படி போல் இது போலப்பட்ட ஒரு பாவத்திலலாம் இருக்கிறோன்னா நம்ம உஷாராக இருக்கணும். நம்ம படிக்கிறவங்க எப்படி இருக்கணும், இங்கே இந்தியாவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, அந்த ஆண்கள் எப்படிப்பட்ட பாவத்தில் இருப்பாங்க அப்படின்னாக்கா, அந்த 3வது அதிகாரத்தில் 5வது வசனத்துக்கு நான் போகிறேன். அந்த ஆண்கள் வந்து எப்படின்னா ரொம்ப யங்கு தான், அவன் சின்ன வயசு பையன் தான். ஆனால் பெரியவங்களுக்கு அவன் என்ன பண்ணுவான்னா மரியாதையே கொடுக்க மாட்டானா. ஸோ சின்ன பையன் எப்படி இருப்பானா, சின்னவன் வந்து மரியாதையே இல்லையா. ஸோ சில இப்போ இதிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி போவாங்க, அவங்க பாட்டு என்ன பண்ணால் அப்படியே மேலே அப்படி பார்த்துனே போவான். இவனுக்கு என்ன மரியாதை கொடுக்குறது, எனக்கு பாக்கெட்டில் இப்போ காசு இருக்குது, மொபைல் இருக்குது, மொபைலில் காசு இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, இதுன்னா அப்படி இப்படி போவான் பாட்டு. புரிஞ்சுங்களா? ஸோ அதனால தான் வந்துன்னா ஒரு செருப்பு இல்லாதவனுக்கும் ஒரே மரியாதை கொடு, ஷூ போட்டவனுக்கும் ஒரே மரியாதை கொடு. ஸோ அதனால் உங்கள் சபையில் வந்து என்ன பண்ணால் ஒரு அப்படி மேலெல்லாம் பார்த்துன்னு போனாங்கனாக்கா அப்படி தலையை அப்படியே திருப்புங்க, அப்படி திருப்பி இதப்பா இப்படிலாம் பார்த்துன்னு போகாத. பெரியவங்களுக்கு என்ன பண்ணேன், ஒரு மரியாதை கொடு, அவ்வளோதான். ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணால் கூட போதும். ஸோ இப்போ என்ன பண்ண இப்படி போகிறாங்க எல்லாம். ஏன் அப்படின்னா, நான் ஐடி ஃபீல்டில் இருக்கிறேன், நான் ஒரு பெரிய டாக்டர், நான் எதுக்கெல்லாம் யாரையும் இப்போ அவங்களாம் இப்போ அப்படி போகக்கூடாது. இல்லை நாளைக்கு அவன் இருப்பானே என்னமோ அந்த கிழமை, அவனுக்கு என்ன மரியாதை அப்படிலாம் போகாமல் என்ன பண்ணுமா, வயதானவர்களுக்கு வந்து மரியாதை கொடுமா. அந்த கர்த்தர் அதை பார்க்குறாரு. ஏன்னா ஒரு யங் ஆள் இப்படி போயினுக்கிறான், ஒரு பெரியவர்களுக்கு மரியாதையே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி. ஸோ இதை பார்த்துட்டு வருத்தப்படுறாராம், என்ன இப்படி இருக்கிறாங்களேன்னு. 8வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த யூத ஜனங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஓப்பனாக இன்சல்ட் பண்ணுறாங்களாம். கர்த்தர் இப்படி பண்ணிட்டாரு, கர்த்தர் இப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக மைக்கில் எல்லாரும் முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, சர்வ வல்லமையும் உள்ள கர்த்தரை இன்சல்ட் பண்ணுறாங்கன்னா அவதூறாக பேசுகிறதா. ஸோ அதுமாதிரி அவதூறாக கர்த்தரை பற்றி பேசாதீங்க, நினைக்காதீங்க. இது கர்த்தருக்கு ரொம்ப அருவருப்பு. அதை பார்க்குறாரு அவர், என்ன இது இப்படி பண்ணுறாங்களே. 11வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நிறைய கெட்ட ஜனங்க உருவாயிடுறாங்களாம். அதாவது ரொம்ப கெட்டுப்போன ஜனங்க அவங்க, ரொம்ப அதாவது எங்குமே நியாயமே இல்லை. ஒரு இடத்துக்கு போனால் கெட்டவன் இருக்கிறான், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனால் கெட்டவங்கிறான், அங்கே போனால் கெட்டவங்கிறான், எங்கடா போகிறது அப்படின்னு சொல்லி எந்த இடத்துக்கு போனாலும் கெட்டவங்கிறான். சரி, நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு ஒரு ஸ்தானத்துக்கு போகலாம் அப்படின்னா அங்கே ஒரு கெட்டவங்கிறான், அவனை மீறி தான் போகணும். சரி, எங்கே பார்த்தாலும் கெட்டவன் இருக்கிறான். 12வது பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணோன்னா, நிறைய பேர் என்ன பணம் கொடுத்து மற்ற ஜனங்களை அப்படியே ஏமாத்துறாங்களாம். பணம் கொடுத்து நீ இவ்வளோ வட்டி கொடுக்கணும், இது நான் இவ்வளோ கொடுக்குறனால நீ இவ்வளோ செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏழ்மையான ஜனங்களுக்கு நிறைய காசை கொடுத்து அதை கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏமாத்துறாங்க. இது வந்து 12வது வசனத்தில். அதே நேரத்தில் வந்து என்னதுன்னா, கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி அவங்க நிறைய ஜனங்களை ஏமாத்திடுறாங்களாம். இந்த நிறைய இந்த ஃபைனான்ஸ் என்னென்னமோ சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம ஊரில். ஸோ அது மாதிரி பணம் கொடுத்து ஜனங்களை அப்படியே அப்ரெஸ் பண்ணி அப்படியே அவங்கள அப்படி வச்சு அப்படி வைக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏமாத்திடுறாங்களாம். ஸோ பணம் கொடுக்குறான், பணம் இருக்கிறவன், ஆனால் அவனை என்ன பண்ணுறான்னா அவன் கொடுத்து அவனை ஏமாத்திடுறானா ஏழ்மையான ஜனங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏழப்பட்ட ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க மேலே ஒரு நல்ல அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. அட்வான்டேஜ்னாக்கா, இதை பண்ணு அதை பண்ணு இது பண்ணுன்னா அவன் ஏழப்பட்டவன், அவனுக்கே காசு இல்லை, சாப்பாடு இல்லை, இவங்க ஆல்ரெடி பார்த்தோம் பாருங்கள், தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, ஒரு பிரெட் இல்லை. ஸோ அந்த ஏழ்மையாக இருக்கிற ஜனங்கள் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒருவேளை அந்த முதிரை எடுத்துக்கோ, இல்லை அந்த அந்தி கிறிஸ்தனுடைய அந்த வழியில் வா அப்படின்னு சொல்லி எப்படி ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், ஒரு இது இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஏழப்பட்டவன், பெரியோர், சிறியோர் சொல்லிட்டு நம்ம எங்கே வாசிக்கிறோம், வெளிப்படுத்த விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 12வது 13வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பெரியோர் சிறியோர் இவங்க எல்லாம் வந்து முதிரை போடுறதுக்கு அப்படியே நிற்பாங்களாம். அப்படியே என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, வாய்க்கு தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. ஆனால் கர்த்தரை நம்பி இல்லை அப்படின்றது தான் கர்த்தருடைய ஒரு இது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சாப்பாடா கர்த்தரை பாரு, தண்ணி இல்லையா கர்த்தரை பாரு. அதே நேரத்தில் வந்து அவனை அவமதிக்கிறாங்களா, கர்த்தர் இடத்துல நியாயமாக ஆனால் கர்த்தர் உதவி செய்வாராம். அந்த நாட்களில் வந்து என்ன பண்ணுவாராம், கர்த்தர் வந்து நீதிமான்களுக்கு இறங்கி வந்து உதவி செய்வாராம். ஏன்னா கர்த்தர் இறங்கி இருக்கிறாருங்க. சரி, ஸோ இதெல்லாம் வந்து 3வது அதிகாரத்தில் ஆண்கள் இல்லைன்னா பொதுமக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்படியே ஆண்களில் நம்ம முடிச்சிடலாம். ஆண்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குடியான், காலையில் இருந்தவொடனே குடியான், காலையில் இருந்தவொடனே போகிறான், அப்படியே பாட்டில் எடுக்கிறதுக்கு போகிறான், பாட்டில் அப்படியே காலில் இருந்தோடனே அப்படியே குடிக்கிறது. அப்படியே இது வந்து ஐசாயா 5க்கு நம்ம ஜம்ப் பண்ணியிருக்கிறோம், டைரெக்டாக 11வது வசனத்துக்கு. ஏன்னா ஆண்கள் சம்மந்தமான பாவங்கள் நம்ம பார்க்குறதுனால. ஸோ இந்த கர்த்தருக்கு ரொம்ப கோபத்தையும் பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு இதை போல் பண்ணுறாங்களே என்னுடைய ஜனங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாராம், வேதனைப்படுறாராம். ஸோ எதற்கு கர்த்தர் வந்து அந்நாட்களில் இறங்கி வந்து பழி வாங்கணும், ஏன் அவர் வந்து ஆக்ஷன் எடுக்கணும்
அவங்க மேலே அப்படின்னாக்கா பாருங்கள், இது மாதிரிலாம் நடக்கிறனால அவர் இறங்கி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதான் இது பார்ட் 3. சரிங்களா? இஸ்ரேலுக்கு குறிப்பாக என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு அப்படின்ற இந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கனால நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறோம். ஐசாயா 5 பார்த்தீங்க 11வது வசனத்துக்கு இப்போ ஜம்ப் பண்ணுறோம். ஐசாயா 5:11 பார்த்தீங்கன்னா காலங்காத்தால் எழுந்து குடியான், நல்லா ட்ரிங்க்ஸ் எல்லாம் போட்டு அவன் பாட்டு அப்படி இருக்கிறான். அப்போ ஸோ இப்போ வந்து என்னென்னா, நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கனாக்கா, நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க, என்னப்பா நீ என்ன கிறிஸ்தவன் வந்து என்ன பிரயோஜனம், ஓன் கர்த்தரே உன்னுடைய இயேசு கிறிஸ்துவே ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்துருக்குறாரு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீ என்ன அவரை ஃபாலோ பண்ணுறது? கிறிஸ்தவங்கனாவே ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க, கிறிஸ்தவங்கனாவே நான்வெஜ் சாப்பிட்றவங்க, கிறிஸ்தவங்கனாவே ஒயின், கிறிஸ்தவனாவே கொஞ்சம் லூஸாக இருப்பான். அவன் லூஸானா என்ன அர்த்தம்னா கொஞ்சம் அப்படியே விழுந்துருவான் பாவத்தில், ரொம்ப சீக்கிரமாக விழுறான். ஸோ கிறிஸ்தவனாவே அப்படி ஒரு முதிரை அப்படின்னு சொல்லி. ஸோ நான் சின்ன வயசில் நான் என்ன பண்ணேன், இல்லைப்பா அப்படி இல்லை அப்படின்னும் போது, இல்லைப்பா இயேசு கிறிஸ்து சும்மா பெரிய பெரிய அந்த கட்ஜாடிகளில் 6 கட்ஜாடிகளில் எல்லாம் அந்த தண்ணீரை வந்து திராட்சசமாக மாற்றி கொடுத்தாரே, இருக்கே எழுதியிருக்கே அப்படின்றாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகிப்போச்சு அப்படின்னாக்கா, நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, யோவான் 2வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருனாக்கா, என்னுடைய வேலை என் டேர்ன் வரல அப்படின்றார். என்னுடைய டேர்ன், அதாவது மரியாள் கேட்குறதுக்கு அவனுடைய தாயார் கேட்கும் போது என்னுடைய டேர்ன் வரல, என்னுடைய டேர்ன் வரும்போதோ என்னுடைய பொறுப்பு, என்னுடைய காலம், என்னுடைய நேரம் வரும்போதோ அங்கே நான் என்ன சொல்லணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா திராட்சரசெல்லாம் ஆகிப்போச்சு அப்படின்னும் போதோ அப்போ சொல்கிறார், இவர் என்ன சொல்கிறாரோ அதைப்படி செய்யுங்க அப்படின்றாங்க. அதே நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க இயேசு கிறிஸ்துனுடைய தாயார் சொன்னனால இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே இருந்தவங்க வந்து இயேசு கிறிஸ்துவன்ட்டு கேட்கும்போது இது போல் நீங்கள் வந்து தண்ணியை நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தண்ணீரை திராட்சை ரசமாக இப்போ நீங்கள் அதை மொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ தண்ணீர் திராட்சை ரசமாக மாறி இருக்குது. தண்ணீர்னா வாட்டர்னா H2O, வாட்டர் வந்து திராட்சை ரசம். அங்கே திராட்சை ரசத்தினுடைய கிரேக்க மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வைனோஸ் அப்படின்னு சொல்லி கிரேக்க மொழியில் எழுதியிருக்கிறாங்க, மூல பாஷையில் எழுதியிருக்கிறாங்க. ஸோ தண்ணீர் வைனோஸாக மாறிச்சான். வைனோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா சக்கரை தண்ணியா. சக்கரை தண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா 20% சர்க்கரை 80% திராட்சை ரசம், திராட்சையினுடைய அந்த தோல், அதனுடைய ஜூஸ். ஸோ திராட்சையுடைய ஜூஸில் 20% சர்க்கரை வித்தவுட் ஆல்கஹால், அதாவது 0% ஆல்கஹால். ஸோ இதுதான் வந்து என்னென்னா வைனோஸ் அப்படின்னு பேர். ஸோ தண்ணீர் வைனோஸ், இல்லைன்னா இப்போ இருக்கிற டிரான்ஸ்லேஷன் வந்து ஒயின் அப்படின்னு சொல்லி போடுறாங்க ஆங்கிலத்தில். ஆனால் அந்த நாட்களில் வந்து தண்ணீரை திராட்சை ரசமாக. இங்கே பாருங்கள், இங்கே காலங்காலத்தில் குடிக்கிறாங்க, குடிச்சு எல்லாம் இப்போ அப்படியே போதையில் அப்படியே ஊந்து கிடக்கலாம். யார்? யூத ஜனங்க. ஏன்டா இந்த மாதிரி பாவம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, நாங்களும் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லி காலையிலேருந்தும் தண்ணி, சாயங்காலமும் ட்ரிங்க்ஸில் இருக்கிறான், உண்டு அப்படியே போதையில் அப்படியே இருக்கிறான். ஸோ இப்படிப்பட்ட கர்த்தர் வந்து அங்கே யோவான் 2 கானா ஒரு கல்யாணத்தில் போதையில் எல்லாம் ஊந்து கிடக்கணும் அப்படின்னு சொல்லி தண்ணியை வந்து திராட்சசமாக ஆக்கி எல்லாம் போதையில் அப்படியே படுத்து கிடங்க. அப்படிப்பட்ட கர்த்தர் இல்லை, அது மாதிரி யோசிக்காதீங்க. ஸோ அந்த இடத்துல மொழிபெயர்ப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வாட்டர் வில் பிகம் வைனோஸ் அப்படின்னு நடத்தினா 20% சுகர், அதுக்கப்புறமா 80% வந்து இந்த கிரேப்லேருந்து வர அந்த ஸ்கின்னு, அந்த ஜூஸ் எல்லாம் 2 சேர்ந்தது. ஆனால் 0% ஆல்கஹால். இப்போ அந்த சுகர், அந்த தோல் மேலே, அந்த திராட்சை தோல் மேலே இருக்கிற அந்த ஈஸ்ட், அந்த திராட்சை தோல் மேலே இருக்கிற அந்த ஈஸ்ட்டும் அந்த சர்க்கரையும் சேர்ந்து, ஈஸ்ட் ப்ளஸ் சுகர் 2 சேர்ந்து என்ன ஆகுதுனாக்கா, அப்புறமா லேட்டரான அது என்ன ஆகுதான், ஆல்கஹாலாக மாறுதான். ஸோ ஆனால் இங்கே வந்து திராட்சை இவர் என்ன பண்ணால் தண்ணியை ஊற்று உடனே கொடுத்தாரு. இது தண்ணியை ஊற்றி பழசாக்கி 6 மாதம் இல்லைனா 2 வருஷம் கழிச்சு குளிங்க அப்படிலாம் இல்லை. இது வந்து எல்லாம் ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ரொம்ப தித்திப்பாக, ரொம்ப சுவையாக, ரொம்ப அப்படி நல்லா சுவையாக இருந்துதான். அதாவது என்ன இருந்ததுனாக்கா, எப்படி சொல்கிறது, உங்களுக்கு கிசான் ஜூஸ்ன்னு வச்சுங்க. புதுசாக கிசான் ஜூஸ் வாங்க, பழைய கிசான் வாங்கிட போகிறீங்க, புதிய கிசான் ஜூஸ் வாங்கி அதில் என்ன பண்ணுறீங்க, ஒரு பாட்டு போட்டு நிறைய தண்ணி கிண்ணிலாம் ஊற்றி இது பண்ணி குடிக்கிறீங்க. ஆனால் அதில் கூட என்ன இருக்குன்னு தெரில. இது வந்து என்னென்னா, இதில் அதை விட சுத்தம், அதில் 1% கூட ஆல்கஹால் இருக்குது. இப்போ நிறைய சிரப்புலாம் நீங்கள் காஃப் சிரப்புலாம் நீங்கள் இது பண்ணிங்கனாக்கா சில ஒரு 1% ஏதோ இல்லை பாதி ஒரு 0.5% ஆல்கஹால் இருக்குதுன்னு வச்சுங்க. ஸோ அதே நேரத்தில் ஸ்பிரிட் நீங்கள் போடும்போது ஆல்கஹால், அதனால் ஆல்கஹால் அங்கங்கே யூஸ் பண்ணுறோம், கொஞ்சம் வைப் பண்ணுறதுக்கு, ஊண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு, இல்லைனா சிரப்லேயோ இல்லை சில இடங்களில் மருத்துவ ரீதியாக பயன்படுத்தினாலும். ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த ஒரு 0.5%, 1% ஆல்கஹால் கூட இதில் இல்லை. ஏன்னா அதுக்கு பேர் தான் வந்து வைனோஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, அது கிரேக்க மொழியில். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜனங்க வந்து நல்ல குடி ராஜா, குடி உழுனி, ஃபுல் குடி அவன், புரிஞ்சுங்களா, அப்படியே குடியில் இருக்கான். அவன் கேட்டாக்க அவனை சொல்கிறான்னா எல்லாருக்கும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய சபைகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. நிறைய பெரிய பெரிய ஆட்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, நல்லா குடிச்சிட்டு இருக்கிறான் அவன் பட்னு. அப்புறம் என்ன, ஞாயிற்றுக்கிழமை தான் போயிட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சபையில் ஞாயிற்றுக்கிழமை காணிக்க போகிறதுக்கு அவன் உள்ள கை உள்ள விட்றான். கை உள்ள விட்டு அப்படி எடுக்கும்போது பார்த்தா சிகரெட் பாக்கெட் வருது. ஐயோ அப்படின்னு சொல்லி இது உள்ள கை விட்டு அவன் என்ன பண்ணுறான், இதுலேருந்து பணம் எடுத்து அவன் என்ன பண்ணுறான், காணிக்க போடுறான்.
நான் பார்த்துட்டு என்னடா பக்கத்து சிகரெட்லாம் எடுக்கிறானே அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அப்படி பார்த்து அதான் உள்ளே வச்சுட்டேனே அப்படின்றான். நான் தான் போடலையே அதை அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து எடுத்து அவன் கொடுக்குறான். ஸோ அதனால் பார்த்துட்டு என்ன சபை இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சபை மேலே சபை நல்லா இருக்கு. ஆனால் வந்து இவன் பண்ணுற அந்த ஆட்கள் பார்த்தீங்கன்னா கேட்பார் இல்லை, போய் கேட்டாக்கும் வேலையை பாரு அப்படின்றான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இசை, ஒரே இசை நல்ல மியூசிக்லாம் போட்டுன்னு அப்படியே ஆடுறான். அப்படியே போதையில் அப்படியே அக்டோபரில் நடந்துச்சு பாருங்கள். அப்படியே மியூசிக் இதில் அப்படியே ஃபங்க்ஷன் நடக்கும்போது வேறு ஊரில் வந்து அந்த அட்சி எல்லாரையும் இப்போ கைதியாக கூப்பிட்டு போயிட்டான். புரிஞ்சிங்களா? நல்ல மியூசிக்கில் 12வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது ஐசாயா 5:12 வந்து அப்படியே மியூசிக்கில் அப்படியே பார்த்தா டும் 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 அதே அடிச்சிட்டே இருக்கும். அதுவே நல்லா அப்படியே இருக்கும் அப்படியே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அதில் டான்ஸ் வேறு. அதில் அப்புறம் வந்து கேட்டாக்கா என்ன சொல்கிறாங்கனாக்கா, தாவீது தான் நடனம் ஆடினாரு அப்படின்னு சொல்லி. ஸோ தாவீது நடனம் ஆடினாரா ஆடலையா, அது என்ன விஷயம் அப்படின்றது அந்த வீடியோ இருக்குது, இந்த சேனலில் நீங்கள் போய் பாருங்கள். அதாவது டான்ஸ் ஆடலாமா ஆடக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒர்ஷிப் டைமில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இசை, அது மேலே ஒரு ட்ரிங்க்ஸு, அந்த ட்ரிங்க்ஸ் அடித்தனால ஒரு டான்ஸ் ஒன்று. 22வது வசனத்துக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா மிக்ஸ் பண்ணுறதுல ரொம்ப கில்லாடியும் டக்கு 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 டக்குன்னு மிக்ஸ் பண்ணுறான். வேணா ஃப்ரூட் பஞ்ச் இல்லை இது வந்து அப்படி இப்படி போட்டு இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம்லாம் போட்டு எல்லாம் பண்ணி அப்படி போட்டு அப்படியே பார்க்கும்போது அப்படி இருக்கும். அப்படியே போதை கண்ணில் பார்க்குறான் அவன். அப்படியே அவன் என்ன பண்ணுறான், வாங்கிக்கின்னு அப்படியே குடிக்கிறான். என்னப்பா மிலிட்ரிக்கு போலியா, தேசம்லாம் சண்டையில் இருக்குது, பிரச்சனை இருக்குதுன்னா, மிலிட்ரி வேலையில் தான் இருக்கிறோம், சாயங்கால டைமில் நாங்கள் என்ன அதில் நம்ம ஆளும் குடிப்போம், நான் இந்த ஷிஃப்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜனங்கள்லாம் வந்து அப்படியே போதையில் இருக்கிறாங்க. ஏன்னா போதை ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. ஆனால் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சோல்ஜர்ஸாக இருக்கிறீங்க, பெரிய பெரிய இதில் இருக்கிறீங்கன்னா, ஆனால் அவன் பார்த்தீங்கன்னாக்கா அவன் வந்து எதில் ஹீரோவான், ஒயின் குடிக்கிறதுல. ஸோ ஒயினில் போட்டு மிக்ஸ் பண்ணி வேகமாக போட்டு அப்படி வந்து நிற்கிறான், போட்டு டக் டக்குன்னு போட்டு பிடிக்கிறான். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக ஒரு ஸ்டூல் இருக்கும் அப்படியே, அதை நான் போனேன் நினச்சிக்க போகிறீங்க, ஒரு ஸ்டூல்லாம் போட்டு நல்லா ஒயின் ஷாப்பில் அப்படியே 360 டிகிரி டேர்ன் பண்ணலாம். அப்படி டேர்ன் பண்ணிட்டு அப்படியே ஒயின் அப்படியே குடிச்சிட்டு அப்படியே இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணுலாம் அப்படியே தான் இருக்கும். இப்போ சில பேர் என்ன பண்ணாங்கன்னா பிராந்தி தானே விஸ்கி தானேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு வாட்ஸ்அப்லலாம் இல்லை அந்த என்ன அது பேர் என்ன ஸ்டேட்டஸாக அது என்னமோ அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவோம், அது ஸ்டேட்டஸாலாம் போடுறான். அப்படியே என்னன்ட்டு அப்படி கிளாஸை பிடிக்கிற மாதிரி. என்னென்னா ஒரு ஸ்டேட்டஸ், என்ன ஸ்டேட்டஸு, நான் பெரிய ஒரு உயர்தரமான ஒரு பானத்தை குடிக்கிறேன், ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஏதாவது பண்ணுப்பா சாமின்னா உட்காந்து ஹோட்டலில் ஜூஸ் குடிக்கிறது, இதில் டான்ஸ் ஆடுறது, என்னென்னமோ கொண்டாடுறது, இதெல்லாம் ஸ்டேட்டஸை ஏன் போடுறீங்கன்னு எனக்கும் தெரியல. நிறைய கிறிஸ்தவங்க இதெல்லாம் மாறுங்க, ட்ரிங்க்ஸ் அடிக்கிற மாதிரி அப்படி சும்மா அப்படி ஸ்டைலாக நிற்கிற மாதிரி. அது ஏன்னா லெஸ்ஸி கிசி குடிக்கிறான்னா லெஸ்ஸி இல்லை, அது வேறு எதாவது ட்ரிங்க்ஸாக இருக்குது. இப்போது அது போஸ்டரே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்குதான். அடுத்து பார்த்தீங்க 26 வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சரி 26வது வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இதில் விஷயத்துக்கு வந்துடுறேன். ஐசாயா 5:14 இது வந்து நீங்கள் வந்து மேலே போகிற வரல ஞாபகம் வச்சிங்க. அதாவது ஐசாயா 5:14 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அதில் வந்து என்னென்னா அந்த கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா கீழே பாதாளத்தினுடைய வாயை அப்படியே திறக்க பண்ணுறாரு. அப்படி கொஞ்சம் அப்படி இருக்குதான். அப்படி அந்த பக்கம் போர், இந்த பக்கம் குடி, இந்த பக்கம் அமக்கலம், இந்த பக்கம் பாவம். ஸோ அதனால் நிறைய பேர் போர்லையும் கீழ்லையும் அது நல்லா சாவறாங்க பாரு. ஸோ பாதாளம் வந்து அப்படியே வாயை பொழந்து வா ராஜா வா அப்படின்னு, வா ராணி வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு அந்த பாதாளம் அப்படியே எல்லாரும் என்ன பண்ணுதான், உள்ளே அப்படியே இழுத்துக்குதான். ஸோ பாதாளம் அது போல் விரிவடைதான். இங்கே ஐசாயா 5வது அதிகாரத்தில் 14, 15 இதெல்லாம் படிச்சிங்கன்னா அதில் இருக்குது. ஸோ இல்லை என்ன அப்படின்னு சொல்லினா ஐசாயா அதை பார்க்குறாரு. இந்த யூத ஜனங்க அந்த நாட்களில் இஸ்ரேலில் இப்படிப்பட்ட ஒரு அமக்கலம் பண்ணும்போதோ என்ன பண்ண நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஆரோக்கியம் கெடுதலாகவும், அலர்ட்டாக இல்லை, கர்த்தருடைய அந்த சட்டத்திட்டங்களை பயன்படுத்தலை. கர்த்தருடைய ஒரு சட்டத்திட்டம் என்ன அப்படின்னாக்கா, எப்போ அந்த அசம்பாவிதம் நடக்குதோ, ஜெருசலேமில் அசம்பாவிதம் நடக்குதோ, நீங்கள் என்ன பண்ணணுமா, மலைகளை பார்த்து ஓடணுமா, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடணுமா. நீ போதையிலையும் தண்ணியிலையும் அந்தி கிருஷ்ணனுடைய முதிரையை போட்டுக்கின்னு கையில் போட்டுக்கின்னு நெத்தியில் போட்டுக்கின்னு குடிக்கும் சாப்பாட்டுக்கும் அங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீ பாடினா இருந்தினா என்ன அர்த்தம் அது? ஸோ இது போல் இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் அவங்க வந்து இறந்து போகிறாங்களா. ரத்த சாட்சின்னு கிடையாது, சாட்சி இல்லாமல் ரத்த சிந்தி அப்படியே இறந்து போகிறாங்க. இறந்து போகிறனால அது அந்த பாதாளம் அப்படியே உள்ளே வாங்கி 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 எவ்வளோ ஆத்மாவும் முழுங்குதான். பார்க்குறதுக்கு பாம்பு சின்னதாக தான் இருக்குது, ஆனால் அது சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வைக்குதான். இல்லைன்னா ஆளே முழுகிடும் போல். பார்த்தா இவ்வளோ டியூப் மாதிரி தான் இருக்குது பாம்பு, ஆனால் அதுமாதிரி பாதாளம் பார்த்திங்கன்னா சின்னது தானே. அப்படின்னா வாயை திறக்கும் போதோ உள்ளே அப்படியே பொத்துன்னு உழுது அப்படியே. புரிச்சிங்களா? என்ன நான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அது மாதிரி எழுதியிருக்கிறாங்க ஐசாயா 5 அதில் படிச்சிங்கன்னா 14, 15, 16 படிச்சிங்கன்னா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த நரகத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. நிறைய பேர் பாருங்கள், கர்த்தருடைய கோபம்
வெஞ்சன்ஸ், அந்த கோபம், அந்த எப்படி பழி வாங்கினார் பாருங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி போய் எல்லாம் மாட்டிக்கிறாங்களெல்லாம், குடியில் போய் மாட்டிக்கின்னு பைபிள் எடுத்து படிக்கிறத விட்டுட்டு இப்படி போய் மாட்டிக்கினாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வசனம் 26 வரும். 26 வந்து இது வந்து வேறு விதமாக பயன்படுத்துகிறாங்க. என்னை வந்து ஒரு பாஸ்டர் வந்து டவுட் கேட்டார். அதாவது ஐசாயா 5வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் வந்து கர்த்தரை வந்து நான் அடிக்கலை விசில், இந்த மாதிரி விசில் போட்டார். அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா விசில் போடு அப்படின்றாங்க. ஸோ அந்த விசில் போடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி, விசில் போடுனாக்கா கர்த்தர் விசில் அடிச்சிக்கின்னு அங்கே சபையிலலாம் எல்லோரும் விசில் அடிச்சிக்கின்னு இஸ்ரேலில் விசில் அடிச்சிக்கின்னு இப்படி இல்லைப்பா. அது அதனுடைய அர்த்தம் வந்து வேறு அர்த்தம். இன்றைக்கி தெரிஞ்சுங்க, நான் யாரையும் வந்து கேலியோ கிண்டலோ பண்ணல. எனக்கு போதகரோட 1% தான் நாலேஜ், அதை ஞாபகம் வச்சுங்க. போதகருக்கு 99 விஷயம் தெரிஞ்சால் எனக்கு 1 தான் தெரியும், அது புரிஞ்சுங்களா. இங்கே இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா 26வது வசனத்தில் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி ஒரு அமக்கலம் பண்ணுகிறாங்களே இவங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, அதனால் வந்து கர்த்தர் வந்து சைகை காட்டுறாராம். சைகைனா சிக்னல், புரிஞ்சுல. என்னென்னா ஒரு கொடி காட்டுறாராம். அப்படி கொடி காட்டும் பொழுதோ அப்படி எழுதியிருக்கிறாங்க. அது வந்து தீர்க்க தரிசனம் ஒரு வார்த்தையில் என்ன அர்த்தம்னாக்கா அங்கே தூர தேசத்திலேருந்து அந்த தேசத்தை வரவழைச்சு இதுக்குள்ளே அனுப்புகிறாராம். இதை குறித்து தானியேல் 11 எழுதியிருக்கிறாங்க. தொலை தூரத்தில் இருக்கிற நார்த் வடக்கு பகுதியில் இருக்கிற அந்த தேசங்கள்லேருந்து எதிராளிகள் உள்ளே நுழைஞ்சி கடகடன் உள்ளே நுழைஞ்சி ஆளுங்களெல்லாம் கைதி பண்ணி பிடிச்சி கிடிச்சு அவங்களெல்லாம் பிரிசனில் தூக்கி போட்டு அங்கே போட்டு இங்கே போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போகிறதுக்கு என்ன பண்ணால் ஆளுங்கள்லாம் உள்ளே நுழைஞ்சிருவாங்களாம். புறதேசத்தார் வேறு கண்ட்ரிக்காரங்க உள்ளே நுழைஞ்சி ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பெரிய மகா உபதிரவத்துக்குள்ளே இந்த ஜனங்க உள்ளே போய் மாட்டிக்கிறாங்க, சிக்கிக்கிறாங்க. ஸோ அந்த மகா உபதிரவம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய உபதிரவத்தில் அப்போ தான் கர்த்தரை பற்றி நினைப்பாங்க, அப்போ தான் கர்த்தரை கூப்பிடுவாங்க, அப்போ தான் ஒரு மாற்றம் ஏற்படும், அப்போ தான் ரட்சிப்பு, அப்போ தான் அப்படின்னு பாருங்கள். அதனால் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பைபிளே இருக்காது. நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கேன், நான் பைபிளே அவன் கையில் பார்த்ததே கிடையாது. ஆனால் திடீர்னு என்ன பண்ணால் ஐசியூவில் வந்து என்ன பண்ணுவோன்னா புது பைபிளில் வந்து அப்படி கையில் வச்சுருப்பாங்க. பைபிள் என்ன பண்ணோம், பைபிளே ஓப்பன் பண்ணதில்லை, சும்மா ஐசியூவில் பக்கத்தில் பைபிளில் வச்சுக்குவோம். அப்படியே ஐயோ ராஜா ராஜா நாளைக்கு இருப்போன்னு தெரில ராஜா. ஸோ இவ்வளோ நாளாக என்னப்பா பண்ணேன், நீ போகிற சரி ஆச்சு, கேலி பண்ணல உடனே. இவ்வளோ நாளாக படிக்கலிங்க, என்ன பண்ணியிருந்த, உலகமாக இருந்து பொண்ணு வெளியே நான் சம்பாரிச்சு இப்படியே காலம் போச்சு. பிள்ளை கல்யாணம் பண்ணேன், பொண்ணுக்கு பண்ணேன், இங்கே போனேன் அங்கே போனேன், காலேஜுக்கு ஃபீஸ் கட்டினேன், எனக்கு இதாச்சு அங்கே ஆச்சு, சொந்தக்காரக்காச்சு, அண்ணனுக்காச்சு, தம்பிக்காச்சு, அப்பாக்காச்சு, அம்மாக்காச்சு. என்ன இதெல்லாம் கர்த்தருக்குன்னு என்ன பண்ணிக்கினீங்க அப்படின்னா, எனக்கு கர்த்தர் வந்து அண்ணனா இல்லையே, கர்த்தர் வந்து என் வீட்டில் இல்லையே, நான் கண்ணு கூட பார்க்கலையே, ஏதோ நான் ஞாயிற்றுக்கிழமை போனேன் வந்தேன், எப்படியோ டைமே போச்சுங்க. நான் சார் ஐசியில் பார்த்தீங்கன்னா இப்போயாவது பைபிள் படிக்கிறேன். ஸோ பரிதாபமாக இருக்கும் அது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களையும் காலங்களையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் செலவிட்டுறீங்க, உலகத்தாரோட செலவிடுறீங்க, அந்த குரூப்போட உட்காந்து செலவிடுறீங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் செலவிடுறீங்க, அந்த ஆர்கனைசேஷனில் சேர்ந்து உலகத்தாரனோடு அப்படியே நீங்கள் பணம் சம்பாதிக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்லலை. வீட்டை நீங்கள் நடத்தணும், பால் வாங்கணும், பில்லு கட்டணும், பெட்ரோல் போடணும், எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வாடகை கட்டணும், சாப்பாடு, வயிறு எல்லாத்துக்கும் இருக்குது. வயிற்றுக்கு அடிச்சிக்கணுமே, வயிறு தேவையாச்சே, வயிற்றுக்கு சாப்பாடெல்லாம் எப்படி அப்போது எல்லாத்துக்கும் தேவை, நான் எனக்கு தெரியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த உலகத்தாரனோடவே இருப்பான் அவன் எப்பயுமே அங்கே தான் இருப்பான். மாதத்துக்கு ஒரு முறை வந்தால் சரி, கிறிஸ்மஸுக்கு வரும் போயா அப்படின்றான், உனக்கு எவ்வளோ காசு வேணும் கொடுத்துட்டு போயினேக்கிற அப்படின்றான். ஸோ வருஷத்துக்கு ஒரு முறை வர்றது, கர்த்தரை பற்றி கர்த்தருடைய காரியங்களே செய்யலை, ராஜ்யத்தை குறித்து அவங்க என்ன பண்ணல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 2 எஜமான், மத்தேயு 6 பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஜமான் 1, எஜமான் 2. எஜமான் 1க்கு பேர் வந்து கர்த்தர், எஜமான் 2 பார்த்தீங்கன்னா மேமன் அப்படின்னு பேரான். ஸோ அந்த மேமன் அப்படின்னா என்னன்னா பண சம்பந்தமாக பணம் 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 பணன்றது தான் அவனுடைய குறிக்கோள். ஸோ அந்த பணத்துக்கே வேலைக்கே அப்படியே இருப்பான். பெரிய பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருப்பான், பெரிய டாக்டராக இருப்பான், பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பான், எப்போ பார்த்தாலும் அவன் இருப்பான், எப்போ பார்த்தாலும் பேஷண்ட் கூடவே இருப்பான். ஆனால் பேஷண்ட் இவங்க கூட இருப்பாங்க. ஏன் சொல்லுங்கள் அப்படின்னா, இவங்க செத்துட்டாங்கன்னா அதனால் இப்போ டாக்டர் கூட இருப்பாங்க, டாக்டர் பேஷண்ட்டாக வா அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே வேலை இந்த பக்கம், அதனால வந்து பேஷண்ட் கூட இருக்க வேணாம்னு நான் சொல்ல, எப்போ பார்த்தாலும் ஃபுல் டைம் அவன் எப்பயுமே இருப்பாங்க. நீங்கள் 11 மணிக்கு போகிறீங்களா ஹாஸ்பிட்டல், 12 மணியாக ஹாஸ்பிட்டலு, விடிகாலம் 1 மணியாக கம்ப்யூட்டரில் இருப்பாங்க சாஃப்ட்வேர். அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு கம்ப்யூட்டரில் இருப்பான். அப்படியே கண்ணெல்லாம் சிவப்பாக இருக்கும் அப்படியே, என்ன வேணும் அப்படியே. ஸோ இதை வந்து பொண்ணு வெள்ளி ஐடில்ஸ் அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் அதிலே இருப்பாங்க. அப்போ தேவனுடைய ராஜ்யம் எங்கெங்க தெரியுது கண்ணுக்கு? ஒரு ஃபோட்டோ காட்டுங்க, ஒரு ப்ரூஃப் காட்டுங்க, என்ன தேவனுடைய ராஜ்யம் என்னமே புரியலையே. எப்போ பார்த்தாலும் தேவனுடைய ராஜ்யன்றீங்கன்னு அவன் என்ன பண்ணுவான்னா இதோடவே இருப்பான், உலகத்தாரனோடவே இருப்பாங்க. அவன் இருந்து 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 என்ன அது அந்த மாதிரி மாறிடுறான் அவன். ஸோ அதுதான் வந்து என்ன அர்த்தம், இந்த ஐசாயா 5 பார்த்தீங்க அப்படின்னாக்கா
இந்த உலகத்தாரனோட இருந்து அதுக்கப்புறமா அந்தி கிறிஸ்துவோட இருந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அந்தி கிறிஸ்துலாம் உள்ள நுழையிறதுக்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா, இவன் இப்படி பட்ட ஒரு காரியத்தில் இருக்கிறனால, பாவத்தில் இருக்கிறனால தொலைதூரத்தில் இருக்கிற அந்த தேசத்தை வந்து என்ன பண்ணுறாரு, சிக்னல் பண்ணி கூப்பிட்றாராம். ஆங்கிலத்தில் வந்து கர்த்தர் வந்து ஒரு விசில் போட்டு, அதாவது சிக்னல் பண்ணி கூப்பிட்றாராம். அதுக்கு என்ன நடத்தினா, சபையில் வந்து எல்லோரும் விசில் அடிங்க, இங்கே ஜென்ஸ் எல்லாம் விசில் அடிச்சிங்கன்னா லேடிஸ் கை தட்டுவாங்க. அந்த மாதிரி இல்லை. இது கர்த்தர் விசில் போட்டார், நீ விசில் போடு, சபையில் விசில் போடு, இப்படிலாம் இல்லை. இது இன்னொரு தேசத்தை, இந்த தேசத்துக்குள்ளே, அதாவது இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே என்ன பண்ணுறாருன்னா அலோவ் பண்ணுறாராம். அலோவ் பண்ணும்போது அவரே வந்து அலோவ் பண்ணும்போது உள்ளே வந்து என்ன பண்ணுறான் வரான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் மறுபடியும் 14வது வசனத்துக்கு போகிறேன். 14வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த இஸ்ரேல் தேசத்தினுடைய தலைவர்கள் இந்த மரணத்தோட ஒரு ஒப்பந்தம் பண்ணுவாங்களாம். மரணத்தோட ஒரு ஒப்பந்தம். அது என்னென்னா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது ஒப்பந்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா, நானும் நீயும் சண்டை போட்டக்கூடாது, இந்த தேசத்துக்காரனும் பக்கத்து தேசத்துக்காரனும் சண்டை போட்டக்கூடாது, ஒரு ஒப்பந்தம். ஸோ அந்த ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, நீ அமைதியாக நான் அமைதியாக இருக்கேன், நான் ஒன்று அடிக்க மாட்டேன், நீ என்ன அடிக்கூடாது, அப்படி சொல்லி ஒரு ஒப்பந்தம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, யுஎஸ், அதாவது அமெரிக்கா, அதுக்கப்புறமா இஸ்ரேல், அதுக்கப்புறமா கட்டார், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட், இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா கைரோ அப்படின்ற ஒரு பட்டணத்தில் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. நாங்கள் எப்படியாவது ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம்னா, நீ அந்த தேசத்துக்காரன் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எவன்லாம் அடிக்கிறானோ அவனோட ரெப்ரசன்டேட்டிவ்லாம் உட்கார வச்சுட்டு, அவங்களாம் உட்கார வச்சு, மந்திரிகள் எல்லாம் உட்கார வச்சுட்டு, எங்களுடைய கோரிக்கை எது, என்னுடைய கோரிக்கை எது, ஏன் கோரிக்கை எது, நீ ஏன் கோரிக்கை நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாம் ஒரே சண்டை காலிலேருந்து சாயங்காலம். ஒன்று எல்லாம் ஹோட்டலில் போய் தங்கிட்டு மறுபடியும் அடுத்த நாள் மறுபடியும் எல்லா தேசத்துக்கும் நம்ம உட்காரான். உட்காந்து நீ இது நீ இப்படி பண்ணியிருக்க, நீ இது பண்ணக்கூடாது, நீ இது தப்பு மீறிட்ட இது. ஸோ எல்லாம் போட்டுக்கிட்டு கடைசியில் ஃபைனலாக ஒரு ஒப்பந்தம் போட்டு கடைசியில்னா அமைதியாக ஆகிடுவாங்களாம். அப்படி அமைதியாக ஆனவனே என்ன ஆகுனாக்கா, அவன் என்ன அடிக்க மாட்டான். எந்த தேசத்துக்கார் வெளியிலேருந்து வருவாங்க, நார்த்துலேருந்துலாம் யாரும் வரமாட்டாங்க, சவுத்துலேருந்து யாரும் வரமாட்டாங்க. நாங்கள் தான் ஒப்பந்தம் பண்ணிட்டு அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறோமே, காலையில் குடி நைட்டு குடி பாட்டில் அப்படி இருக்கிறோமே அப்படின்னு நம்ம. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இவன் பாட்டில் குடியுமா இருக்கிறனால, பாவத்தில் நிறைஞ்சிருக்கனால, இது கடைசி காலமாக இருக்கிறனால, 6000 வருஷனுடைய முடிவுக்கு வரனால இது என்ன ஆகுதுனாக்கா, அந்த ஜனங்க கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றனால ஒரு உபதிரவம் பக்கத்து தேசத்துலேருந்து அலோவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இவன் உள்ளே வரான். அவன் உள்ளே வந்தவன் என்ன பண்ணுறான், அந்த உபதிரவத்தை அந்த உடன்படிக்கையை உடைச்சிட்றான். அப்படின்னு என்ன அர்த்தம், ஜனங்களை போட்டு அடித்து எல்லாரையும் கைதியாக தூக்கிட்டு போயிடுறான். எல்லாரையும் யார், யூத ஜனங்களா. ஸோ பெண்கள் ஆண்கள் இவங்களெல்லாம் தூக்கிட்டு போயிடுறாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ இதிலிருந்து என்ன ஆகுதுனாக்கா, ஒரு பெரிய யுத்தம் ஒன்று உண்டாகும். அந்த யுத்தம் உண்டாகும் போதும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஐசாயா 3க்கு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஐசாயா 1, ஐசாயா 2, டக்குன்னு 2லேருந்து 5க்கு போகிறாரு, 5லேருந்து 4 போகிறார், 4லேருந்து 3. எனக்கே தலையை சுற்றிடுச்சு இப்போ. அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் இது. ஸோ அதனால் இப்படி ஒரு குழப்பமான ஒரு தரிசனம். இது வந்து ஒரு ஆர்டராக நம்ம இப்படி கஷ்டப்பட்டு எழுதியிருக்கேன் நான். புரிஞ்சுங்களா? அதான் ஒரு பாஸ்டர் சொல்கிறார், போர்டெல்லாம் எழுதுறான் அந்த ஆள், போர்டெல்லாம் எழுதுறான் அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது, நம்ம இப்படி எழுதுனாதான் நம்ம ஜனங்க நீங்களாம் புரிஞ்சுக்குவீங்க, விசுவாசிகள் இன்னும் நல்ல ஆவிக்குள்ளே நீங்கள் வளருவீங்க அப்படின்றனால எழுதுகிறோம். சரி, 3வது அதிகாரத்துக்கு மறுபடியும் ஜம்ப் பண்ணுறோம். அந்த 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் வரேன், இங்கே விட்டுருக்கேன், நான் வரேன். இந்த பெண்கள் எப்படி, யூத பெண்கள் எப்படி இருப்பாங்க, மற்ற தேசத்து பெண்களுக்கும் யூத பெண்களுக்கும் என்ன ஒரு அந்த யூத பெண்களை குறித்து என்ன ஒரு அம்சங்கள், என்னென்ன ஒரு காரியங்களை வந்து கர்த்தர் நோட் பண்ணி என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப கர்வமுள்ள ஒரு பெண்களாம். யூத பெண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கர்வமுள்ள ஒரு பெண்கள். அடுத்து பார்த்தீங்க, இது 16வது வசனம். 16வது வசனத்தில் 4 விஷயங்கள், தோராயமாக 4 விஷயங்களை எழுதியிருக்கிறார். கர்வமுள்ள ஒரு பெண். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பெண் எப்படி நடப்பா அப்படின்னா, நான் நடந்து காட்டுறேன். ஆனால் நான் வந்து இந்திய பெண்களை கேலி பண்ணல, இது போல் இங்கே எழுதி வச்சுருக்காங்க ஐசாயா 3ல். ஸோ அவங்க நடக்கிறதே இப்படி தான் நடப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய தலை கிட்டத்தட்ட ஒரு 30 டிகிரி இல்லை 40 டிகிரி இப்படி மேலே இருக்குமா. இந்த மூக்கு வந்து இப்படி இருக்குமா. ஸோ அந்த மூக்கு வந்து அப்படியே ஏன்னா காசு, ஹேண்ட்பேக்கு, ஃபோனு, பேங்க்கில் ஏகப்பட்ட பணம், சொத்து, அப்பம் கொடுப்பான், அப்பம் கொடுக்கலன்னா அம்மா கொடுப்பாங்க, இல்லைன்னா நிறைய இருக்குது, பச்சை பொம்பளை அப்படியே அந்த மூக்கு வந்து காற்றுல இருக்குமா. ஸோ அவ்வளோ ஒரு கர்வமாக இதை கர்த்தர் எப்படி பார்த்துருக்காரு பாருங்கள், எப்படி ஐசா எப்படி எழுதினாருன்னு தெரில, சரிங்களா? அப்படி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, நோசஸ் இன் த ஏர் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க ஒரு மொழிபெயர்ப்பில். அவனுடைய அந்த மூக்கு வந்து பார்த்திங்கன்னா காற்றில் இருக்குமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க கண் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, சும்மா நான் நடிச்சு காட்டுறேன். கண் எப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி அப்படின்னா நடத்துனா, நீ வந்துடுறியா அங்கே அப்படின்ற மாதிரி. ஒரு பார்க்கில் ஒரு பொண்ணு அப்படி கூப்பிட்றா பாருங்க, அப்படின்னா வந்துடுறியா அப்படின்னு அர்த்தமா. ஸோ அந்த கண்ணே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மயக்கமான கண்ணா, இல்லைன்னா வந்து எப்படி சொல்கிறது, ஒரு விதமான கண் அது. புரிஞ்சுங்களா? அந்த கண்ணை அப்படி சைகை காட்டினோன்னே என்ன பண்ணுறான்னா, அப்படியே ஆம்பளைங்கள்லாம் ஓடி வராங்க பின்னாடி. புரிஞ்சுங்களா? ஸோ நான் ரெடி,
நீங்கள் ரெடியா அப்படின்ற மாதிரி அந்த கண்ணை அப்படி அப்படி கூப்பிட்ற அளவு. ஸோ அந்த கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ஸோ அதனால் வந்து என்னாச்சுன்னா அது எப்பயாவதுனா கூட இல்லை, எப்பயுமேவும் அப்படி தானா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ளர்ட்டிங் ஐஸ் அப்படின்றத விட ஆல்வேஸ் ஃப்ளர்ட்டிங், அது எப்பயுமே ஒரு மாதிரியான கண்ணா அது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். கேட்டாக்கா சும்மா வாட்ஸ்அப்பில் கேட்டாக்கா சும்மா அந்த விஷயத்துக்கு இந்த விஷயத்துக்குன்னு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணே ஒரு மாதிரி மயக்கமான கண்ணா அப்படின்னு சொல்லி ஐசாயா வந்து யூத பெண்களை குறித்து எழுதியிருக்கிறாரு. நான் வேறு யாரையும் கேள்வி பண்ணல. புரிஞ்சுங்களா? அது எப்படி எழுதியிருக்கிறான் 16வது வசனத்தில். 16வது வசனத்தில் அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, கழுத்தில் மாட்டல் கம்மல் எல்லாம் பெருசு பெருசாக போட்டு கையிலெல்லாம் போட்டுக்கணும், காலெல்லாம் ஜிம்முக்கு தான் அப்படியே ஒரு பக்கம்லாம் கட்டிக்குவாங்க பாருங்க. இப்போலாம் ஒரு ஃபேஷனாக காலில் ஏதோ அப்படி கட்டிக்கிட்டு அப்படி ஒரு காலில் அப்படி கட்டிக்கிட்டு அப்புறம் அப்படி காலெலாம் அப்படியே ஜொலிக்குமா. அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் காலையே பார்ப்பாங்களாம். இதப்போ காலெல்லாம் ஜொலிக்குதுன்னா காலெல்லாம் ஆர்னமெண்ட்ஸ் தான், இங்கெல்லாம் ஒரு மாதிரி. ஸோ அப்போ என்ன தான் உனக்குன்னா இதுதான் எனக்கு உயிர் அப்படின்னு கையிலெல்லாம் என்னமோ கட்டிக்கின்னு அதாவது ஒரு ஹேண்ட் பேக் அப்படி எடுத்துக்கின்னு அப்படி போகிறாங்களாம். ஸோ அந்த ஹேண்ட் பேக்கை கொடு அப்படின்னு சொல்லி உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹேண்ட் பேக் உள்ள என்ன இருக்குதான், நிறைய கண்ணாடிங்கெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்களாம். ஏன் கண்ணாடினா அப்படியே கண்ணாடி அப்படி ஓப்பன் பண்ணி ஆனால் அப்படி ஏதாவது அப்படி இப்படி போட்டுக்குவாங்க போல, லிப்ஸ்டிக்கில் ஏதாவது. ஸோ அப்படியே ஒரு மேக்கப்லேயே இருப்பாங்க அவங்க, சொல்லுவாங்க இல்லைங்களா, மேக்கப் ராணி அப்படின்வாங்க தமிழ்நாட்டில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்படி கண்ணாடியெல்லாம் உள்ளே வச்சுன்னு உள்ளே எல்லாம் சென்ட்டுக்கிட்டலாம் வச்சுக்கின்னு பர்ஃப்யூம்லாம் வச்சுன்னு அப்படியே ஒரு மாதிரி அது பேக்கே காஸ்ட்லியாக இருக்கும். அப்படியே வருவாங்க வரும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஜொலிக்குதுன்னு வாங்க பாருங்கள், அப்படியே மின்னும் அப்படியே. அதுக்கு வந்து என்னமோ சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதாவது ஜிங்கிள் அப்படின்றாங்க, ஜிங்கிள் பெல்ஸ் மாதிரி இது இப்போல்லாம் அப்படியே ஜிகி 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 ஜிகின்னு அப்படியே வரும்போது அப்படியே. ஸோ அந்த பெண்களோட அப்போ வந்து ஐசாயா வந்து இப்படி கர்த்தர் இப்படி காட்டுறான் பாருமா. அந்த பெண்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க ஒன்று ஐசாயா பார்த்து ஜிகி ஜிகி ஜிகின்னு இருக்குன்னு அவர் எழுதுறார் ஜிங்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை மொழிபெயர்த்து எழுதுறாரு. 18வது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஆபரணங்கள்லாம் அவ்வளோ பெருமை, அவங்களுக்கு அவ்வளோ பெருமை, நகை 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 பயங்கர பெருமை, தூக்கி குப்பையில் போடு நகையை எல்லாம் பெருமை. அப்படியே நகை அப்படியே உள்ள அப்படியே அப்படியே கொலையாக உள்ள பேங்க்கில் வைக்கிறது, அப்படியே எடுத்து அப்படியே மாட்டிக்கிறது. அப்படியே பண்டிகைக்கு போட்டுக்கிறோம் 1ஆம் தேதி ஜனவரி அப்புறம் நகையெல்லாம் உள்ள வைக்கிறது. நகையே வேணாம், விட்டுருங்க தயவுசெய்து. எல்லாம் விட்டு ஒரு நாள் டமால்னு போயிட போகணும். மேலே போனால் என்ன பண்ணுவீங்க, ரேப்சராகி மேலே போயிட்டீங்க, நகைலாம் விட்டு வந்துட்டோம், வீட்டில் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோம். வீட்டில் இருக்கிறவங்க எடுத்துனுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் போட்டுன்னு போகிறதெல்லாம் பார்ப்பாங்க. ஐயோ என்ன ஆச்சோ தெரில, பையனாவது இருந்தானா பரவாயில்ல, கீழே பையனும் எங்களோட மேலே வந்துட்டான் பரலோகத்துக்கு, யாருமே இல்லை, வீட்டை அம்போன்னு விட்டு வந்துட்டோம் அப்படின்னு வாங்க பாருங்கள். அது மாதிரி எல்லாம் ஒரே நகை. ஸோ அதனால் எதுனா நகை எல்லாம் போட்டு என்னது இது அப்படின்றது. புரிஞ்சிங்களா? இது வந்து அதில் ஒரு பெருமை. நான் இவ்வளோ சவரன் நகை வச்சுருக்கிறேன், இவ்வளோ வச்சுருக்கிறேன், திருமணத்துக்கு இவ்வளோ போட்டால் தான் நகை, அதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் நகைக்கெல்லாம் அது தேவையில்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைலண்ட்டாக மாட்ரேட்டாக இருங்க. இது ரொம்ப டேஞ்சரான வசனமாக இருக்குது. 16, 17, 18 படிச்சிங்கன்னா ஐசாயா அதில் இப்படி எழுதியிருக்காங்க. சரி, அடுத்து 25க்கு வந்தீங்க அப்படின்னாக்கா இப்போ ஆண்களுக்கு வந்து இப்படி சேர்றோம். ஸோ பெண்கள் பாருங்கள் எப்படி இப்படிலாம் வர்ணித்து எழுதியிருக்கிறார். அதனால் வந்து என்னென்னா இந்த 25வது வசனம், எந்த 25, ஐசாயா 3:25 பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த எல்லாம் உள்ளே வந்தாங்க பாருங்கள் இந்த யுத்தத்துக்கு எல்லாம் வேறு தேசத்துலேருந்து. எங்கேருந்து கர்த்தர் வந்து ஒரு சிக்னல் கொடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற நார்த்தில் இருக்கிற இல்லை தொலைதூரத்தில் இருக்கிற தேசத்துலேருந்து உள்ளே வரும்பொழுதோ அந்த யுத்தத்தில் என்ன ஆகுது, சடனாக யாரோ எல்லாம் வெளியே ஆள்லாம் உள்ளே வந்துட்டாங்களேன்னு அந்த யுத்தத்தில் என்ன நிறைய ஆண்கள் இறந்து போகிறாங்களாம். பலசாலியான ஆண்கள்லாம் இறந்து போயிட்டு எல்லாம் குடியிலையும் ட்ரிங்க்ஸ்லையும் இருந்தீங்க. இப்போ திடீர்னு அது என்னமோ ஆகிப்போச்சு. நல்லா தான் டெக்னிக்கலாக நல்லா சவுண்டாக எல்லாம் கரெக்டாக இருந்தாங்க. ஆனால் அந்த யுத்தத்தில் நிறைய ஆண்கள் இறந்து போனனால அப்படி என்ன ஆகுதுன்னா 4வது அதிகாரத்துக்கு ஜம்ப் ஆகுது. இப்போது ஐசாயா 4:1. ஏங்க இந்த மாதிரி ஜம்ப் பண்ணிங்கன்னா அப்படி எழுதியிருக்கிறாங்க, புரிஞ்சுங்களா? அதனால் நம்மளும் ஜம்ப் பண்ண வேண்டியதாக. ஐசாயா 4:1 பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பெரிய பெரிய சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து இறந்துட்டாங்க பாருங்கள். அவங்க பார்த்தா அவங்க வீட்டிலலாம் ஐயோ இப்போ தான் கல்யாணம் பண்ணலான்னு வச்சேன், அந்த ஆள் போய் போரில் இறந்துட்டார், இப்போ தான் கல்யாணம் ஆச்சு இறந்துட்டார், ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நீ உனக்கு என்ன, என் வீட்டுக்காரங்க இறந்துட்டான், என் பாய் ஃப்ரெண்டு இறந்துட்டான்னு எல்லாம் ஒரு குரூப்பாக சேர்றாங்க. ஒரு 7 பேர் சேர்றாங்களாம். 7 பேர் சேர்ந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம ஒரு ஆளை பிடிப்போம், நம்ம சாப்பிட்றதுக்கு அதுக்கு இதெல்லாம் இருக்குது, கவர்மெண்ட் இதெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ஆசையெல்லாம் இருக்குது, ஒரு புருஷன் ஷேர் பண்ணிக்கலாம். 7 பேர் இருக்கிறோம். ஏன் 7 பேர், ஒரு வாரம் 7 பேர், நீ திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஒரு நாள் அப்படி போட்டாங்க, புரிஞ்சுங்களா? அதனால் வந்து என்ன ஆச்சுன்னா இப்படி எழுதியிருக்கிறாங்க. நான் பச்சையாக எடுக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அதனால் வந்து பெரியவங்க வந்து சின்ன பசங்களை தனியாக பார்க்கக்கூடாது, பெரியவங்களோட உட்காந்து சின்ன பசங்க பாருங்கள்.
இங்கே வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 7 பெண்கள் வந்து ஒரு ஆண்களை தேர்ந்தெடுத்துக்குவாங்க. சும்மா இருப்பா, சும்மா நமக்கு இப்போ ஆண்களே இல்லைன்னா அது என்ன ஆகுறது. ஸோ அதனால் வந்து ஒரு ஆணை வச்சுக்குவாங்க. ஸோ 7 பெண்கள் வந்து ஒரு ஆணை அப்படி வச்சுட்டு, அப்படின்னா என்னென்னா அந்த ஒரு ஆணுக்கு வந்து ஒரு 7 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன், 7 இருக்குது அதான் அப்படின்னு. ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மொபைல், இது இந்த ஃபோன் அடித்தா இந்த கேர்ள் ஃப்ரெண்டு, இந்த ஃபோன் அடித்தா இது நல்லா அப்படியே ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. அப்படி இருப்பாங்க. இப்போ கூட நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி இருக்குது, புரிஞ்சுங்களா? ஆஃபீஸில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, ஹாஸ்பிட்டலில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, இங்கே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, மார்க்கெட்டில் ஒன்று, இங்கே ஒன்று, அங்கங்கே வச்சுருப்பாங்க. இந்த மொபைல்னால் இவோ, இந்த மொபைல்னால் இவோ, இதுனா இது, ஐயோ இது வந்து ஒரிஜினல் மனைவி, இது வந்து இப்படி இது. ஸோ இது வந்து அப்படியே அப்படி இருப்பாங்க, புரிஞ்சுங்களா? ஆல்ரெடி ஒரு பிபி 7னா × 7 பிபிங்க, அப்படியே பிபியும் ஏறும், சர்க்கரை ஏறும். அது எப்படி அவன் தாக்கு பிடிக்கிறான்னு தெரில. ஸோ 7 இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை ஏதோ இல்லீகலாக ஒரு கான்டாக்ட் வச்சுட்டு ஒருத்தன், புரிஞ்சிங்களா? ஸோ அந்த பெண்கள் என்ன பண்ணால் அப்படியே ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஒரு 7 பேரை சேர்ந்து எங்கே ஓடிடுவான் அவனை, அப்படியே ஒரே பிடி அவனை பிடிச்சின்னு எங்கே ஓடுவான்னு சொல்லிட்டு 7ல் 1, 7ஓட 1, புரிஞ்சிங்களா? 7ஓடு 1 மொத்தம் சேர்த்திங்கன்னா 8. ஸோ இப்படி இருக்காது. ஸோ இதை வந்து பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது அடுத்த வசனம் தான் இப்படி இருக்கான். இது அடுத்த வசனம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னப்பா பிரசங்கம் பண்ணேங்கிற நீ ஒரு முறை கூட பைபிளே எடுக்கலை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, அது அந்த வசனத்தெல்லாம் இங்கே எழுதியிருக்கேன் நான். சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, 4வது அதிகாரம் அப்படியே நம்ம 2வது வசனம். இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போதோ அப்படியே கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த நேரம் வந்திருக்குப்பா, இப்போ வந்து நான் எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்றான் கர்த்தர். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, உடனடியாக கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் மாற்றணும், சுத்திகரிக்கணும். மாற்றணும்னு நடக்கும், சுத்திகரிக்கணும். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, அவர் என்ன பண்ணுவார்னா, ஐயோ ஆவியானவரை ஊற்றுறாராம். ஆவியானவரை ஊற்றி அந்த கருணையின் அடிப்படையில் அப்படின்றாங்க பாருங்க. ஸோ ஆவியானவரை ஊற்றி அந்த ஆவியானவர் அவங்க பெற்று எல்லா மாம்சங்களும் இருக்கிறவங்க, மிச்சம் மீதி போரெல்லாம் முடிஞ்சு மிச்சம் மீதி ஜனங்க இருக்கிறவங்க எல்லாரும் இறந்து போயிடக்கூடாதே. மிச்சம் மீதி இருக்கிறவங்க அவங்க மேலெல்லாம் ஆவிகள் எல்லாம், அதாவது அசுத்த ஆவிகளை பற்றி நான் சொல்லலை. இங்கே வந்து பரிசுத்த ஆவியானவர், அவருடைய ஆவியானவரை, அதாவது பரிசுத்த ஆவியானவர் என்ன எல்லார் மேலேயும் ஊற்றப்பட்டு, மாம்சங்கள் மீது எல்லா மாம்சங்கள் மீதும் ஆவியானவர் ஊற்றப்பட்டு, அவர்கள் தரிசனத்தையும் சொப்பனங்களையும் கண்டு அவங்கெல்லாம் வந்து கர்த்தரை குறித்து தரிசனங்கள் அதெல்லாம் வந்து என்ன பண்ணால், மோசே காலத்தில் என்ன நடந்தது, இங்கே என்ன நடந்தது, அதை நடந்து என்னென்ன விஷயங்களோ கர்த்தர் அவங்களுக்கெல்லாம் நடத்தி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆவியில் நிரம்பி ஒரு நல்ல மனிதர்களாக அவங்க மாறுறாங்களாம், நல்ல விசுவாசிகளாக மாறுறாங்களாம். ஸோ இதுதான் ஒரு ஸ்டெப் எடுக்கிறாராம். ஸோ இங்கே என்ன போச்சு அப்படின்னா, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், உன்னுடைய பாவம் வந்து எந்த கலரில் இருக்கான், செவப்பாக இருக்குதே அப்படின்னு சொல்லி. ஆனாலும் வந்து ஜனங்க இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, 7 பெண்கள் 1 கணவன், இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, கடைசியில் என்ன பண்ணுறாருன்னா, ஆவியானவரை ஊற்றி அவர்களெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு, ஸோ ஆவியானவரை கொண்டு அவர் என்ன பண்ணுறாரா, அந்த தேசத்தையே மாற்றுறாராம். ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரோமர் 11வது அதிகாரம் 26, 27 இந்த வசனத்தை வாசிச்சிங்கனாக்கா, முழு இஸ்ரேலும், முழு ஜெருசலேமும், முழு யூத ஜனங்களும் அவங்க ரட்சிப்புக்குள்ளே உள்ளே வருவாங்க. எப்படி அப்படின்னும் போது, கர்த்தர் பர்சனலாக போய் அட்டன் பண்ணணும், ஆவியானவரை ஊற்றணும், பர்சனலாக போய் பேசணும், பர்சனலாக தரிசனத்தில் இப்போ பேச வேண்டியதாக இருக்கும், ஆவியானவர் நடத்துவார், வழி நடத்துவார், இது போல். ஸோ எல்லா மாம்சத்தின் மீதும் ஆவியானவர் ஊற்றப்பட்டு இப்படி ஒரு அமக்கலாம். இந்த மாதிரி ஒரு மோசம் நடக்குது, ஆண்கள் சரியில்லை, பெண்கள் சரியில்லை, குடிகாரங்களாக இருக்கிறாங்க, மரியாதை இல்லை, எங்கே பார்த்தாலும் பணம் மோசடி அப்படி இருக்குது, தலையிலேருந்து கால் வரலாம் சரியில்லை, பட்டணங்கள்லாம் அழிஞ்சு போயிருக்குது, ஜனங்க கொஞ்சம் தான் இருக்கிறாங்க, இவங்களை சீர்படுத்தணும். ஆனாலும் அவங்க பாவங்கள் சிவப்பு கலரில் பாவங்கள், அவங்க வெள்ளையான ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை கொண்டு வரணும். லீடர்ஸ் எல்லாம் ரொம்ப எதிர்த்து நிற்கிறாங்க. ஸோ அதனால் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னு, என்னதான் கோவப்பட்டாலும், என்னதான் அவர் பழி வாங்கிறதுக்கு வந்து இறங்கினாலும், இஸ்ரேல் தேசத்தில் வந்து இறங்கினாலும், அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ரைட்ஷியஸாக இருக்கிறனால, அதாவது நீதிமானாக இருக்கிறனால, நல்ல கர்த்தர், லார்ட் இஸ் ரைட்ஷியஸ், பிகாஸ் த லார்ட் இஸ் ரைட்ஷியஸ் ஹீ வில் சேவ் த ஹோல் ஜெருசலேம். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, இது வந்து 1வது அதிகாரம் ஐசாயா 27வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜெருசலேம் முழுவதும் என்ன பண்ணுறாருன்னா, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு, பரிசுத்த ஆவியானவரை ஊற்றப்பட்டு ஜனங்க என்ன பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னாக்கா, நம்ம எவ்வளோ பேர் பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அதனால் நான் ரட்சிக்கப்பட்டேன்,
அந்த நாளில் பரிசுத்தான அதுலேருந்து சாவரவரெலாம் பரிசுத்தான நம்மளோட இருப்பார். ஆனால் சில வேலையில் வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா, சில வேலை அப்படின்னு இல்லாமல் தினமும் வந்து பரிசுத்தானரால் வழி நடத்தப்படணும், பரிசுத்தானரால் நிரம்பி இருக்கணும். பரிசுத்தானர் ரொம்ப முக்கியமாக தேவை. ஏன்னா காலம் கெட்டு போயிருக்கு. காலம் வந்து இது வந்து பெரிய பெரிய பட்டணத்தில் நம்ம இருக்கிறோம். வெளியே எப்படியோ, அந்நிய ஜனங்க எப்படியோ, வெளியே சூழ்நிலை எப்படியோ, வேலை செய்கிற இடம் எப்படியோ, ஆனாலும் வந்து என்னென்னா கர்த்தர் இதெல்லாத்தையும் அங்கேருந்து பார்த்துட்டே இருக்கிறான். பார்த்துட்டே இருக்கும்போது தான் பாருங்கள், கர்வமாக இருக்கிறியா, பெருமையாக இருக்கிறியா, எப்படி நீ நடக்கிற, எதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்குற, நகைக்கா, சில்வர் அண்ட் கோல்டுக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய குதிரை வச்சுன்னு இருக்கியா வீட்டில் அப்படின்னா நடத்தினாக்கா, நிறைய 2 வீலர்ஸ் வச்சுன்னு இருக்குதியா, நிறைய கார்ஸ் வச்சுன்னு இருக்குதியா, உன்னுடைய கவனம்லாம் வந்து அந்த ஐடில் மேலே இருக்குதா, ஆப்பிள் ஃபோன் வச்சுன்னுக்கிறேன், ஆரஞ்சு ஃபோன் வச்சுன்னு இருக்கிறேன், ஆரஞ்சில் இது சாம்சங் ஃபோன் வச்சுருக்கிற, இது அது கண்ணாப்பின்னான்னு எல்லாம் என்னென்னமோ நிறைய பொருட்களை வச்சுருக்கிறியா, வேணாம் அதுலேருந்து ஒதுங்கிடு. புரியல, உனக்கு தேவையானதை வச்சுக்கோ. அதிகபட்சமாக நிறையெல்லாம் வச்சுட்டு நீங்கள் திடீர்னு கர்த்தருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்ற அந்த ஒரு தருணத்தில், அந்த எக்கால சத்தத்தில் நம்ம கர்த்தரிடத்தில் போகணும் அப்படின்னும் போது இது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு போகணும். அதில் வந்து உலக பொருள்களுக்கு நம்ம ரொம்ப ஆசை கொடுக்காம கர்த்தருடைய வசனத்துக்கு அது முதலாவது எஜமான், அதாவது அந்த ஃபஸ்ட்டு கிங் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு மாஸ்டர் அப்படின்னு 2 எஜமான்கள் 2 மாஸ்டர்ஸ் 2 பேருக்கு நம்ம ஊழியம் செய்யாமல் இந்த முதலாவது எஜமானு நம்ம ஊழியம் செய்யணும். ராஜ்யத்தை கட்டணும், நம்ம ராஜ்யத்தோடு இருக்கணும், அவர் வசனத்தை கைப்பிடித்து நம்ம இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்கள பார்த்து நம்ம எதையும் நம்ம கற்றுக்க முடியாது. அதனால் நம்ம பார்த்து தான் அவங்க கற்றுக்குவாங்க உங்களுக்கு. ஆனால் வந்து நம்ம சபையிலையும் நம்ம குடும்பத்திலையும் பரிசுத்தத்திலையும் பரிசுத்த ஆவியானவரோடும் ராஜ்யத்தை கட்டுகிறதுல அந்த ஒரு சிந்தனையில் நம்ம இருக்கும் பொழுதோ இந்த வசனத்தெல்லாம் நம்ம கை கொண்டு இது போல் அந்த ஒரு சாப்டராக நீங்கள் படிங்க, ஐசாயா 1-5 இதெல்லாம் நம்ம படிக்க இந்த வசனங்கள் உள்ளே போய் தங்கி சில அசுத்தமான காரியம் வந்தால் கூட நம்ம அதை செய்ய மாட்டோம், அந்த பாவத்துக்கு நம்ம விழ மாட்டோம். ஸோ இதனால் பாவத்தை வெறுக்கிற தேவன், பரிசுத்தை நேசிக்கிற தேவன், ராஜ்யத்துக்காக நம்ம அவருடைய ராஜ்யத்துக்காக நம்ம காத்திருக்கும் போது நம்ம வந்து அங்கே இஸ்ரேல் தேசத்தை காப்பாற்றுறதுக்கு அவர் வானத்தில் வந்து நிற்கிறார் பாருங்க. அப்படி அந்த ரேப்சர் டைமில் நம்மளும் அவரோட மேலே போகிறதுல தான் ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுத்து நம்ம குடும்பத்தை பாதுகாத்து, சபையை பாதுகாத்து, ஜனங்களுக்கு நம்ம சொல்லி அந்த ரேப்சரில் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலில் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்றது. கைவிடப்பட்டோம் அப்படின்னா இது போல் விஷயங்களை நம்ம பார்த்துக்கின்னு நியூஸ் பார்த்துக்கின்னு வீட்டில் இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. ஸோ கைவிடப்படக்கூடாது, நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும், நம்மளுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கு, அதை காப்பாற்றிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வரப்போகிற நாட்களில் இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம பண்ணுவோம்.